வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைப்பதொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. ஒரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இந்த அமர்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளம், வாழ்க வளம். தகுமை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வை அருமையாக வடிவமைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஐடி துறையை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, இதை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். சான்றோர்களே, இறையின் மொழி அப்படிங்கிற ஒரு தலைப்பை ஒட்டி நாம இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இறைமொழி அப்படின்னு சொல்லுகிற போது அது மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. இங்க நாம பேசலையோ அந்த இடத்துல இறைவன் பேசி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பேச்ச நிறுத்திட்டா அவன் பேசுறது கேட்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரி பேசாம இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யக்கூடிய காலம் தான் இந்த மாத காலம். அதனாலதான் இந்த மாதத்துல இந்த தலைப்பு போட்டு சிந்திக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். அது ஒரு நாளைக்கு வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த காலம் என்பது காலையில எப்படி 4:30 to 6:30 பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்றோமோ, அது மாதிரி வருடத்துக்கான பிரம்ம முகூர்த்த காலமாக இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களை எடுத்துக்கொள்ளுறோம். இப்ப இந்த மாதங்கள்ல நாம தவநிலையில அதிகமாக ஈடுபடுகிற போது, அதுவும் ஆழ்நிலை தவத்துல ஈடுபடுகிற போது, நமக்கு இந்த பிரபஞ்ச காந்தத்தோட இணைய முடியும், இறையோடு இணைய முடியும், அந்த இறையின் வார்த்தைகளை கேட்க முடியும் என்பதற்காக இந்த காலத்தை எல்லா மதங்களிலும் தவக்காலங்களாகவே இதை பயன்படுத்துறாங்க. மகரிஷி உட்பட இந்த இந்த காலத்தை தான் மௌனம் இருக்கக்கூடிய காலமாக வடிவமைச்சு கொடுத்தாங்க. அவங்க சாமியும் அவர்கள் இருக்கிற காலமெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்துல மௌனம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் வைத்திருந்தாங்க. அதுலயும் நம்ம நேரா போய் கலந்து கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறோம். ஏன்னா இந்த மௌனத்துல இருக்க இருக்க நமக்கு புரியாத சில விஷயங்களை எல்லாம் புரிய வைக்க முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. நிறைய விஷயங்களை சுவாமிஜி நமக்கு இந்த மௌன காலத்துல இருந்தா இது பயிற்சி திட்டங்களாக வடிவமைச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அது சுவாமி எழுதுறாங்க, மௌனத்தினுடைய பெருமையை வாயால யாராலையும் பேச முடியாது, அதை உணர்ந்து உணர்ந்து விளங்கி கொள்ளணும். அப்படி விளங்கி கொள்ளுகிற போது மௌனத்தில் அந்த அறிவு தொய்ந்து பிறந்தால், அந்த தோய்ந்து தோய்ந்து அந்த மௌனத்திலேயே நிலையில இருந்து இருந்து பிறக்கும் போது என்ன கிடைக்குமா? முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். இயல்பா இதுவே நீங்கும்னு சொல்லல, நீக்க கற்கும்னு ஒரு வார்த்தையை மகரிஷி போடுறார். அப்போ இந்த உடலும் அறிவும் மனசும் அந்த முன்வினை பயனையும் பின்வினை பயனையும் நீக்குவதற்கான எல்லா நுட்பங்களையும் அதுவே வடிவமைத்துக் கொள்ளும், தெரிந்து கொள்ளும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொரு இடத்துல அதே இடத்துல சாமி சொல்றாங்க, மோன நிலை மறவாத கடமையாற்ற, இந்த மோன நிலையில மறவாம கடமை ஆற்ற என்ன கிடைக்குமா? மென்மையா இருக்க முடியும். அது நம்ம எப்பொழுதும் ஒரு மென்மைத்தன்மையை நமக்குள்ள உருவாக்கி கொடுக்கிறது மௌன நிலை தவம். இப்ப மென்மையா இருக்க முடியும், இன்பமா இருக்க முடியும், நிறைவாக இருக்க முடியும், வெற்றியோடு இருக்க முடியும், அமைதி நமக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி உருவாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஆழ்ந்த அமைதி வருது அப்படின்னா, எண்ணங்கள் எல்லாம் மிக ரொம்ப நுண்ணிய அலைவேகத்துக்கு போகும்போது இந்த ஆழ் மனதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் ஆழ் மனமான விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள வெளிப்படுறத பார்க்க முடியும். அதனால என்ன வரும்? நல்ல சிந்தனைக்குரியவைகளாக அது மாறும். ஆழ்மனதுக்குரியதாகவும் சிந்தனைக்குரியதாகவும் உலக நலத்திற்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொடுக்கக்கூடியதாகவும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மௌன நிலை.
இப்போ எண்ணம் இறையோடு இணைந்து இருக்க இருக்க அந்த தெய்வீக நிலையில் இருக்கிற போது அந்த எண்ணங்களே சொல்லாக வடிவெடுத்து வருது இல்லையா? அதுதான் தெய்வத்தினுடைய வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முகமது நபி முதற்கொண்டு இயேசுநாதர் முதற்கொண்டு எல்லாரும் எப்படி எழுதாங்க? இறையின் வாக்குன்னு தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு வரிகளும் இறை வார்த்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனுடைய வார்த்தைகள்ங்கிற போது மகர்ஷி அதை சொல்லுவாங்க. இவர்கள் இறையாக மாறுகிற போது இவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவும் இறையின் வார்த்தைகளாகத்தானே இது மாறி போகும். அதான் மௌனத்தை நோக்கி நம்ம போக போக நாம இறைநிலைக்கு பக்கத்திலேயே போயிடலாம். இறைநிலைக்கு நோக்கின பயணம்தான் மௌனம் அப்படின்னு சொன்னாங்க. ஜேர்னி டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா? அந்த இறைநிலை நோக்கின பயணத்துக்கு உதவியாக இருக்கக்கூடியது மௌனம். அப்ப அந்த உதவியை பிடிச்சுக்கிட்டு நீங்க போய் அந்த மௌனத்துல ஆழ்ந்து இருந்துட்டீங்கன்னா அந்த எண்ணமற்ற நிலை, அந்த பேசாம இருந்து இருக்கக்கூடிய அந்த நிலை வருது இல்ல, எது வாய் பேசாம இருக்கிறது இல்ல, மனம் பேசாமல் இருக்கிற நிலை எப்போ வருகிறதோ அந்த மனநிலைக்கு வந்துட்டோம்னா நமக்குள்ள அந்த மௌனம் ஆழ்ந்து நிலைத்து நிற்கும். அது நமக்கு சிறந்த நண்பர்களாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. நமக்கு எது செய்யணும், எது செய்யக்கூடாது, நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், நம்ம இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி இணைந்து கொள்ளணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குருவாகவும் இந்த மௌனம் இருக்குமா. இந்த கான்ஃபியூசியஸ் சொல்லுது பாருங்க, ஒருவனுக்கு துரோகம் இழைக்காத உண்மையான நண்பன் மௌனம் அப்படின்னு கான்ஃபியூசியஸ் சொல்றாங்க. அந்த ஆழ்ந்த மனதை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிவியல் கூட ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு மனுஷனால எவ்வளவு நேரத்துக்கு ஆழ்ந்த மௌனத்தில் இருக்க முடியும். இப்ப நம்மளாம் சொல்றோம் இல்லையா, நாங்க ஒரு 4 நாள் மௌனம், 5 நாள் மௌனம், 10 நாள் மௌனம் இப்படிலாம் சொல்றோம். ஆனா அந்த ஆழ்ந்த மௌன நிலைக்கு எத்தனை பேர் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மேசன் அண்ட் பிராடிங்கிற 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இந்த ஆய்வினுடைய அடிப்படையில ஒரு மனிதன் அதிகபட்சமாக ஆழ்ந்த அமைதியில் 15 நிமிடங்களுக்கு மேல் நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்வுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஆழ்ந்த அமைதிக்கு போக போக இந்த ஓசையற்ற ஓசையை கேட்க பழகலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மிக நுண்ணிய ஓசைகளை கூட கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக ஒரு ஆய்வு செஞ்சாங்கன்னு சொன்னல, அது என்ன ஆய்வுன்னா அன் அன்எக்கோயிக் ரூம் அப்படின்னு ஒரு எக்கோவே இல்லாத ஒரு ரூமை உருவாக்குறாங்க. அன்எக்கோயிக் ரூம் அப்படிங்கிற ஒரு ரூமை உருவாக்கி அந்த ரூம்குள்ள வந்து -9 டெசிபல், சாதாரண நமக்கு 120 டெசிபல் வரைக்கும், 60 to 120 டெசிபல் வரைக்கும் கேட்க முடியும் இல்லையா? இந்த 120க்கு மேல போனாதான் காது கேட்காது, 60க்கு கீழே இருக்கிறதும் நம்மளால கேட்க முடியாது. ஆனா இவங்க -9 டெசிபல் வரைக்கும் குறைச்சு அந்த ரூமுக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது 30 டெசிபிள் இருக்கிற அளவுக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய பப்ளிக் ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேடியோ வந்து ஒரு 30 டெசிபிள் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறையில, அமைதியான அறையில ஒருத்தரை கொண்டு போய் உள்ள வச்சா அவர் 15 நிமிஷத்துக்கு மேல அவர்னால நிக்க முடியல. அவர் வந்து அப்படியே தலையெல்லாம் வெடிக்குது, என் உடம்பெல்லாம் என்னென்னவோ பண்ணுது அப்படின்னு பயங்கரமா சத்தம் பண்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமான இடி சவுண்டு, மின்னல் சவுண்டு, ஆறு ஆர்ப்பரிச்சு ஓடுனா எப்படி இருக்கும் அது போன்ற சத்தம் இதெல்லாம் கேக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எது அது அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பார்க்கும்போது நம்ம இதயத்தினுடைய துடிப்பு எவ்வளவு வேகமாக நடக்குதோ அது இடி இடிப்பது போன்ற சத்தத்தை அவர் கேட்டிருக்காரு. நம்ம உடல் முழுக்க ஓடுகிற ரத்தம் இருக்குதே, அது பெரிய அருவி பாய்ந்து ஓடுனா எப்படி இருக்குமோ அது போன்ற சவுண்ட் அங்க கேட்க முடியுது. இதெல்லாம் ஞானியர்கள் கேட்டிருக்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ள தசநாதங்கள்னு சொல்றாங்க. 10 விதமான சவுண்ட்ஸ் வந்து நம்ம மனதுல, நம்ம மௌன நிலைகள்ல இருக்கிற போது 10 விதமான சவுண்ட்ஸ் கேட்கும், 10 விதமான வர்ணங்கள் தோன்றும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் இன்னைக்கு ஆய்வுல பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷனால இருக்க முடியாது அப்படின்னு ஆய்வுகள் சொன்னாலும் இதை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாதித்து காட்டியவர்கள் தான் மகான்கள். அததான் ஒரு ஒரு மகான் சொல்றாரு பாருங்க, நான் இரவின் மௌனத்தை கேட்க விரும்புகிறேன். அந்த ஆழ்ந்த இரவு இருக்கு இல்லையா, அந்த ஆழ்ந்த இரவுல ஒரு சின்ன பேப்பர் அப்படி திருப்பினா கூட அந்த சவுண்ட் கூட கேட்கும்ல, அதை விட மிக நுண்ணிய அமைதியை கூட நான் கேட்க விரும்புகிறேன். ஏனெனில் அந்த மௌனம் பாசிட்டிவானது அப்படின்னு சொல்றேன்.
நான் இரவின் மௌனத்தை கேட்க விரும்புகிறேன். ஏனெனில் அந்த மௌனம் பாசிட்டிவாக இருக்கக்கூடியது. அதை நான் கேட்டோம்னா நான் பாசிட்டிவா மாறுவேன். பாசிட்டிவ்னு என்ன? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கிராவிட்டி அப்படின்னு சொல்றாரு நம்ம ரிஷி. அடுத்ததான் இறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இறைத்தன்மையை கேட்க, இறையின் வார்த்தைகளை கேட்க விரும்புகிறேன்னு தோரோ அப்படிங்கிற ஒரு ஞானி சொல்றார். இததான் ரமணரை நீங்க பார்க்கும்போது எல்லாம் யார் பாய் பார்த்தாலும் அவர் எப்பொழுதும் மௌனத்திலேயே தான் இருப்பார். அப்ப யாரு கூடயும் பேசுறது இல்ல, ஒண்ணும் இல்ல, அவர் மௌன நிலையிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வருவாங்க. அப்பதான் அந்த ரமண மகரிஷி சொல்றார், நான் மௌன நிலையில் சும்மா இருக்கிறேன் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கிறார். அப்ப மௌனத்துல சும்மா இருக்க முடியல, எதையோ ஒன்றை பற்றி கொண்டுதான் நிகழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஒன்று எது அப்படின்னா ஒன்றுமில்லாத ஒன்று. இந்த மனம் அறிவாக மாறி அந்த அறிவே தெய்வமாக இருக்கக்கூடிய காட்சிய, அனுபவத்தை உள்ளூர உணர்ந்து கொள்ளுகிற போது இந்த மௌனத்துல இயற்கை சக்திகளை எல்லாத்தையும் நாம பயன்படுத்துகிற ஏராளமான சக்தி நமக்கு வந்துடுது அப்படிங்கிறத ரமணரும் சரி, ரவிசங்கரர், அரவிந்தர், இது போன்ற ஞானிகளும் சரி, எல்லாரும் ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இதுதான் மகரிஷி சொல்றாரு, என்னமோ என்னமோ அகண்டாகாரம் ஏற்றினிலே கை எழுது என்கிறது எழுதுகிறேன். அப்ப இது யார் சொன்ன வார்த்தை? பிரபஞ்ச சக்தி சொன்ன வார்த்தைகளை அப்படியே எழுதுகிறார்கள். எப்ப எழுதுறாங்க? மௌனத்துல இருக்கிற போது எழுதுறாங்க. அப்ப அவர் எழுதின வார்த்தை எல்லாம் யாருடைய மொழி? இறைவனுடைய மொழி இல்லையா? இந்த மொழியில இப்ப நம்ம இறைவன்கிட்ட போய் இவன் இறைவன் தமிழ் மொழி தான் சிறந்த மொழி, அதனால தமிழ் மொழி பேசுறவன் இல்ல சமஸ்கிருதத்துல பேசினாதான் இறைவனுக்கு மொழி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பேசாத ஒரு மொழி இருக்கிறது இல்லையா? பேசாமல் பேச வைக்கின்ற மொழி, அதாவது பார்த்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கிறது தான் மௌனம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் ஒளி கழித்தால் இருப்பு, உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒளி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். சவுண்ட் எங்க இல்லையோ அங்கதான் மௌனம். இதான் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. எந்த இடத்துல நாம பேசாம நிற்பாட்டுறோமோ அந்த இடத்துல அந்த ஆழ்ந்த நிலையில இறைவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். அருட்பேராற்றல் அன்பு குரலை கேட்டேன்னு மகிழ்ச்சி எழுதுறார். அப்படி எல்லா இடத்துலயும் இறைவனுடைய குரல்களை நாம் கேட்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த தெய்வீக தன்மை அடையறதுக்கு உள்ள 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 போய் அமைதி நிலையை அடையணும். சரி, இதுல எத்தனை வகை இருக்குது இந்த மௌனத்துல அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தாங்க. அப்படி தேடி பார்க்கிற போது நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா 9 kinds ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற, இன்னொருத்தர் 1000 kinds ஆஃப் சைலன்ஸ்ங்கிறார். 9 விதமான மௌனங்கள் இருக்கிறது, ஒருத்தர் 1000 விதமான மௌனங்கள் இருக்கிறது, எவ்வளவோ சொல்லிட்டே போறோம். இப்ப நம்ம மகரிஷியினுடைய திட்டத்துல கூட எப்படி சொல்றோம், 3 வகையான மௌனங்கள்: வாக்கு மௌனம், கருவி மௌனம் அல்லது காஷ்ட மௌனம், இன்னொன்னு மகா மௌனம் இல்லையா? இதுதான் பேஸ். சாமி எல்லாத்தையும் சுருக்கி கொஞ்சமா சுருக்கிட்டாங்க. இவ்வளவு போட்டு நீங்க 1000 மௌனத்தை எடுத்துக்கிட்டு எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் சண்டை போட்டுட்டு வீட்டுல சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கிறேன், அது ஒரு விதமான மௌனம் தான். சில நேரத்துல நான் பேசிட்டே இருக்கிறேன், எதுவுமே புரியல, பேசாம உட்காந்து கேட்டு இருக்கிறீங்க, அது ஒரு விதமான மௌனம். அப்போ இதுல மௌனத்துல நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் நம்ம ஆன்மீக ரீதியாக மௌனத்தை 3 வகையாக பிரிக்கலாம். அதுல என்னன்னா வாக்கு மௌனம், பேசாம இருக்கிறது, வாய் பேசாம இருக்கிறது. அடுத்தது இது பிசிக்கல் பாடிக்கு. நம்ம உடம்புல 3 உடல்கள் சொல்றோம்: பருவுடல், நுண்ணுடல், காந்தவுடல் இல்லையா? அந்த பருவுடலைய சரியா வச்சுக்கிறதுக்கு வாய் பேசாமல் இருக்கிறது, இது முதல் வகையான மௌனம். 2வது வகையான மௌனத்தை என்னன்னா காஷ்ட மௌனம் அப்படின்னு சொல்றோம். காஷ்ட மௌனம்னு என்ன? கருவிகளை இயக்காம இருக்கிறது. என்ன கருவிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட 10 விதமான கருவிகள் சொல்றாங்க. தொழிற்கருவிகள் 5, அறிவு கருவிகள் 5. இந்த 5 5 10 கருவிகளையும் இயக்காம அசைவற்ற நிலையில் அப்படியே இருத்தல், உடல் அசையாத நிலையில் இருத்தல். வாயசையல முதல்ல முடிஞ்சு வச்சு, உடல் எப்ப அசையாம இருக்கும்? எப்ப செத்து போகணுமோ அப்ப அசையாது. அப்ப எப்ப அசையாது? உயிர் இல்லாத போது அசையாது. உயிர் இருக்கிற வரைக்கும் அசையும், உயிர் இல்லாம போச்சுன்னா அசையாது. அப்ப உயிராகவே மாறிட்டோம்னா இந்த உடலுடைய அசைவு அற்ற நிலைக்கு வந்துடலாம். இதுதான் நுண்ணுடலுக்கு போகிற நிலை. தவத்துல அந்த வாய் பேசாத மௌனம்ங்கிறது ஆக்னைன்னு எடுத்துட்டா, உடம்பு அசையாத மௌனம்ங்கிறது துரிய நிலை. அடுத்தது ஒண்ணு இருக்குது, எந்த விஷயமும் கேட்கல, உணர்வற்ற நிலை.
அது உடல் இருக்கு, உயிர் இருக்கு. ஆனா உணர்வுகள் என்பது இல்லை. உணர்வுன்னா என்ன? எதை சொன்னாலும் நோ ரெஸ்பான்ஸ். ஏன் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, ஒரு ஒரு அலை வந்து இன்னொரு அலையின் மீது மோதினாத்தான் சிதறல், பிரதிபலித்தல் எல்லாமே இருக்கும். மோதுவதற்கு இடமே இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ நாம வெறும் பிளாங்கா மாறணும். எந்த அலை வந்தாலும் நமக்குள்ள ஊடுருவி போகணுமே ஒழிய மோதி பிரதிபலிக்க கூடாது. இப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து நாயே அப்படின்னு திட்டாருன்னு வச்சுங்க, அந்த நாயேங்கிற வார்த்தை என்கிட்ட வந்து மோதி பிரதிபலிச்சு என்னுடைய உடலையும் மனசையும் நாய் போன்ற வடிவத்துக்கும் தரத்துக்கும் மாற்றக்கூடாது. என்னுடைய மனசை அந்த நிலைக்கு உருவெடுக்க கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மனதுக்குள் ஊடுருவி கடந்து போகலாம். ஆனா அது என்னை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணணும். அப்படி டிஸ்டர்பன்ஸ் அற்ற நிலை. எது வேணாலும் வரலாம் போகலாம். ஆனா எனக்குள்ள எந்த மாற்றமும் நிகழாமல் இருக்கு. அந்த மாற்றமற்ற நிலைக்கு வரணும். அப்படின்னா நோ ஷேப், நோ கேரக்டர், நோ இமேஜ் அப்படிங்கிற அந்த சுத்த தன்மையை அடையணும். அந்த சுத்த வெளியை அடையணும். அந்த சுத்த வெளியை அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுவே நோ ஷேப், ஒன்னும் உருவமற்ற பொருளாக இருக்கிறது. நோ இமேஜ், எந்த வடிவமும் இல்லை. நோ கேரக்டர்ஸ், எந்த குணங்களும் அல்ல. நிர்குண நிலைன்னு சொல்றோம்ல, அந்த நிலையை நாம அடையும் போது நமக்குள்ள எந்த அலைகளும் வந்து மோதி பிரதிபலிச்சு ஒரு செயலை தூண்டாது. அது பாட்டுக்கு ஊடுருவி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, சாம இருக்கு. அப்படி எந்த உணர்வும் அற்ற நிலை அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலைக்கு வருகிற போது இந்த மகாமௌனம், மனம் பேசாத நிலை. இப்ப மனமாக இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலையில வேறொரு பொருள் வந்து மோதி சிதறும் போதுதான் அங்க உணர்ச்சி என்ற ஒரு நிலை அடைகிறோம், இல்லையா? நம்ம கிட்ட இருந்து ஒரு 2 யூனிட் ஜீவகாந்தம் வெளியில போகுதுன்னா, வெளியில இருந்து ஒரு 10 யூனிட் காந்த அலை வந்து நம்ம கிட்ட மோதுது, அல்லது 5 யூனிட் காந்த அலை வந்து மோதுது. எது கூடிய அலையா இருந்தாலும் சரி, குறைஞ்ச அலையா இருந்தாலும் சரி. அப்போ அது என்ன பண்ணும்? நம்மளுடைய ஜீவகாந்தத்தை ஒண்ணு எழுச்சி பெற வைக்கும், இல்லைன்னா குறைக்கும். இந்த எழுச்சியும் குறைத்தலும் ஜீவகாந்தத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் தான் இங்க உணர்ச்சின்னு சொல்றோம். அப்ப இந்த உணர்ச்சி இல்லாத நிலை, உணர்வு அற்ற நிலை அப்படின்னு வச்சுங்களேன். இந்த நிலைக்கு நம்ம போறதுதான் மகா மௌனம் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலைதான் துரியாதீத நிலை. அதனாலதான் துரியாதீத நிலைக்கு நம்ம போயிருந்துட்டோம்னா, அந்த சுத்தவெளியோடு இருக்கிற போது எங்க இருக்கிறோம்னு தெரியாது, எந்த உணர்வும் இல்லை. இப்போ சேஷாதிரி சுவாமிகளை பத்தி நான் அங்க போனோம் 2 வாரத்துக்கு முன்னாடி. அங்க போயிருக்கிற போது ஒரு வாய்ப்பு, அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மலை மேல அவர் போய் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டே இருந்தாங்க. சார் தவம் பண்ணி பண்ணி அப்படியே உடம்பெல்லாம் புத்து முளைச்சிருச்சு. அப்படியே அவரை அங்க இருந்து தூக்கி கொண்டு வந்துதான் கீழே உட்கார வச்சாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு. எப்படி? அவருக்கு என்ன நடக்குது? இந்த புற உலக காட்சியில எந்த மாற்றமும் தெரியல. என்ன நடந்தாலும் அங்க உணரல. ஏன் உணரல? அவருடைய மனமும் உடலும் எங்க எங்க லயமா எதை பற்றி கொண்டிருக்கிறது? சுத்த வெளியை பற்றி கொண்டிருக்கிற போது இங்க என்ன நடந்தாலும் தெரியாது. இது ஒரு பெரிய ரகசியம்லாம் நினைக்காதுங்க. இப்ப நான் ஒரு விஷயத்துல தீவிரமான நாட்டம் கொண்டு அதை கவனிச்சுட்டே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். வேற யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்ம காதுல விழுகிறது இல்லை. அதை பத்தி நம்ம ரியாக்ட் பண்றது. என்னங்க நான் இவ்வளவு பேசிட்டே இருக்கேன், நம்ம பிள்ளைங்க கிட்டே நம்ம பேசுறோம் பாருங்க. நம்ம பிள்ளைங்க டிவி பார்த்துட்டே இருக்கும், ரொம்ப தீவிரமா டிவி பார்த்துட்டு இருக்கோம். நாம வந்து படுறா படுறா படுறான்னு கத்துனா கூட அது திரும்பி கூட வைக்காது. ஏன்னா அது ரொம்ப தீவிரமாக அந்த பொருள் மீது தன்னுடைய மனசை செலுத்தி கவனிக்கிற போது இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது. அது மாதிரி நம்ம மனசு இந்த இறையை பற்றி கொண்டு அந்த இறையிலேயே இருக்கிற போது இந்த புறக்காட்சிகள்ல இருந்து வரக்கூடிய சிரமங்கள் என்ன இருந்தாலும் அது அதுக்கு சிரமமாகவே தெரியாது. அது மேல ஒரு ஒரு ஈடுபாடே வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்துட்டோம்னா அதுதான் மகா மௌனம். இந்த மகா மௌன நிலைக்கு நம்ம போகும்போது நிறைய சிரமங்கள் வரும். இப்போ எப்படி அந்த சைலன்ஸ் ரூம்குள்ள கொண்டு போய் வச்ச உடனே இந்த இடி இடிக்கிற சவுண்டு, மின்னல் அடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு சொன்னாங்களோ? ஏன்னா அவ்வளவு பெரிய சவுண்ட் நம்ம உடம்புக்குள்ள ஓடுறதெல்லாம் கேட்கிறோம்னு சொல்றோம்ல. அதையும் கடந்த அந்த சவுண்டையும் கடந்து போயிட்டோம்னா ஓசையற்ற நிலை அப்படின்னு சொல்றோம்ல, பிரணவத்தினுடைய கடைசி நிலை இம்முங்கிற சவுண்ட் இல்லையா? அந்த இம்முங்கிறதும் கூட நின்னு போச்சுன்னா அதான் மௌனம். அந்த புள்ளி ஒரே புள்ளியா மாறணும். அந்த புள்ளியை விளக்கறதுக்காக மகர ஒற்றையை வச்சாங்க, உம்ங்கிற சவுண்ட். மகர ஒற்று தமிழ்ல தனித்து வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு உயிரெழுத்தை சேர்த்து போட்டு ஓம்னு சொன்னாங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஒன்றுமில்லாத ஒன்றை நினை, சுத்த வெளியாக மாறினில். அப்படி நின்னுட்டா அந்த இடத்துல நமக்கு என்ன வார்த்தைகள் வருகிறதோ
அந்த வார்த்தைகள் எல்லாமே இறைவன் சொன்ன வார்த்தை, இறை சொன்ன வார்த்தை. இறைவன் அல்ல, இறை சொன்ன வார்த்தை. பழக்கத்துல நமக்கு இந்த வார்த்தைகள் கூட சரியா வரும். இறையின் வார்த்தைகளாக, இறையின் மொழியாக அது வெளிப்படுகிற போது அது இறைவாக்காக மாறிடும். அப்ப இறைவாக்குகள் அத்தனையும் வேதங்கள் எல்லாமே இறையினுடைய வாக்குகள் தான் சொல்றீங்க. அப்ப நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவாக்காக மாறும். எந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இப்ப நம்ம புறக்காட்சியை பார்த்து பார்த்து பழகி வச்சுட்டோம். வெளிச்சத்துல இருக்கிறதையும் உருவங்களையும் தோற்றங்களையும் பார்த்து பார்த்து இந்த புலன்கள் எல்லாம் பழகி போச்சு. அதனால உருவமற்ற ஒன்றை நினைன்னு சொன்னா மனசுக்கு பிடிபட மாட்டேங்குது. அப்ப அதுக்கு பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, அமைதியா இருக்கணும். எப்படி அமைதியா இருக்கிறது? ஒரு சின்ன பொருளை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆடியோ கொண்டு ஒரு ஒரு குவிலென்ஸோ கொண்டு அதை பெருசுபடுத்தி காட்டுறோமா இல்லையா? ஒரு லென்ஸை பயன்படுத்தி ஒரு சின்ன பொருளை பெருசுபடுத்தி பார்க்கறோமா இல்லையா? அது மாதிரி பார்க்க முடியாத விஷயமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத கேரக்டர் இல்லாத, ஷேப் இல்லாத, வடிவம் இல்லாத நிலையில இருக்கக்கூடிய, குணம் இல்லாத நிலையில இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியை பார்க்கறதுக்கோ உணர்வதற்கோ ஏற்ற ஆடியாக இருப்பது சைலன்ஸ். சாதாரண லென்ஸை கொண்டு பார்க்க முடியாத விஷயத்தை எப்படி லென்ஸை கொண்டு பார்க்கறீங்களோ அது மாதிரி பார்க்க முடியாத இந்த இறையையும் உணர முடியாத அந்த இறையையும் உணரணும்னா சைலண்டா இருக்கணும். அந்த சைலன்ஸை பயன்படுத்தணும். இது ஏதோ சும்மா உட்கார்ந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செஞ்சுட்டு போறதுனால ஒண்ணும் வர போறது இல்ல. அத தொடர்ந்து 4 நாள் 5 நாள் அப்படியே மௌனத்தில் இருக்க பழகுதல். இப்ப நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு போய் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்ல புத்தகங்கள் படிக்கிறோம், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஏதோ ஒரு சவுண்ட் நமக்குள்ள போயிட்டே இருக்குல்ல, அது மௌனம் அல்ல. அது ஒரு மௌனத்துக்கான தயாரிப்பு பயிற்சிகளாக வச்சுக்கலாம். மௌனத்துல நீங்க 2 விஷயத்தை எடுத்துக்கணும். ஒண்ணு தவம், இன்னொன்னு தற்சோதனை. அப்போ ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்யணும். அந்த தவத்திலேயே உங்களுக்கு என்ன இடையூறுகள் வந்தாலும் சரி, அதை ஆய்வு செய்து கொண்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஆய்வுகள்ல செஞ்சு செஞ்சு அந்த தவத்துல இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் களைஞ்சு 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 நாம தவமாகவே மாறிட்டோம்னா அந்த நிலைதான் மௌனம். அந்த நிலையை அடையறதுக்கு தான் நமக்கு தொடர் மௌனங்கள் தேவைப்படும். அதனால தொடர் மௌனங்கள்னா ஏதோ காலையில 10 மணிக்கு போய் சாயந்தரம் 4 மணிக்கு வரதெல்லாம் தொடர் மௌனம் இல்ல. நேரமும் மௌன நிலையில இருக்கு. அதுக்காக சத்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு நான் மௌனமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் மௌனம் அல்ல. அங்க யார் வேணாலும் போய் இருக்கலாம். எங்க ஆர்ப்பரிப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல அமைதியை கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஆர்ப்பரிப்புகள் இருக்கிற இடத்துலயே அமைதியாக இருக்க பழகி கொண்டா அமைதியில் ஆழ்ந்த அமைதியில் இருக்க நம்ம மனசு பழகிக்கொள்ளும். அதனால எப்போதுமே மௌனத்தை எங்க ஆரம்பிக்கணும்னா வீடுகள் ஆரம்பிங்க. அந்த வீடுகள்ல எப்பெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வருதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் வருதோ அந்த இடத்துல ஒரு கணம் அமைதியாக இருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியாக இருந்து பழகுங்க. அந்த அமைதி என்ன பண்ணும், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்பதான் புத்தரிடத்துல ஒருத்தர் வந்தார். நிறைய கேள்விகளோட வந்தார் அவர். அப்ப புத்தர் அவரை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு. அவரு மகான் இல்லையா? பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு இதுல நிறைய கேள்விகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ சரிப்பா, உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ஆனா நீ என் கூட இருக்கணும். 1 ஆண்டுகள் என் கூட இரு. 1 ஆண்டுக்கும் நீ யாரு கூடயும் பேசாம இரு. மௌனமாவே இரு. இந்த மௌன நிலையில இருந்து கொண்டே சிந்தனை செய் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மௌனமா இருந்துட்டு அவர் சொன்ன புத்தருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு அவர் கூடவே இருக்கிறார். கொஞ்ச காலம் போயிடுச்சு. 1 வருஷம் கழிச்சு குரு கேட்கிறாரு, புத்தர் கேட்கிறாரு அந்த மனிதன் கிட்ட, என்னப்பா உன் கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். புத்தர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு கேள்வி எழும்போதே பின்னாடியே அவர்கிட்டயே பதிலும் அவர்கிட்டத்திலேயே வருது. அப்ப கேள்வி எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடத்திலேயே பதிலும் இருக்கிறதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அப்ப அது எப்ப உணர முடியுது? மௌனத்துல இருக்கிற போதுதான் கேள்வியோடு சேர்ந்து பதில் வருகிறது. கேள்விக்கு எப்ப எழும்புகிறதோ அதோ ஒட்டியே பதிலும் இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப புத்தர்கிட்ட எதுவுமே கேட்க முடியல. அப்பதான் புத்தர் சொன்னாராம், அவ்வளவுதான்ப்பா உனக்கு ஞானம். இந்த ஞானத்தை பெற்று விட்டோமானா நமக்குள்ளேயே எல்லாத்துக்குமான தீர்வு இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிடலாம். எப்போ நம்ம மனசு எப்போ அமைதி நிலைக்கு போகுதோ அப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீங்க அந்த ஆழ்ந்த அமைதிக்கு வருகிற போது அந்த இறையின் வார்த்தைகளையும் இறை மொழியையும் கேட்க முடியும். அத்தகைய மொழியை கேட்கறதுக்கு நம்ம ஒண்ணுதான், முடிவில்லாத மௌனத்தை, எல்லையில்லாத முடிவில்லாத மௌனம் உரைக்க உண்ணாத அற்புதம்னு சொல்றார். வாயிலால் சொல்ல முடியாத ஒரு அற்புதம்.
அறிவியலும் ஆன்மீகமும் உளவியலும் ஒன்று சேர்கிற ஒரு இடமாக சொல்லக்கூடியது இந்த மௌனம். இந்த மௌன நிலை எப்படி அடையலாம்? ஒரு திருமணர் சொல்றார் பாருங்க, அப்படியே சரண் அடைஞ்சிருக்கு. இந்த காலம் சரணம் சரணம், எங்க பார்த்தாலும் சரண கோஷம் கேட்கிறது. நீயே சரணம், நினதருளே சரணம் சரணம். அவ்வளவுதான், சரண்டர். நாயேன் பல பிழை செய்து களைத்து உனை நாடி வந்தேன். நாய் மாதிரி நிக்கவும் நிக்க நேரம் இல்ல, படுக்க நேரம் இல்லைங்கிற மாதிரி நாம ஓடி 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 வேலை செஞ்சு, ஓடி ஓடி உழைச்சு, இவ்வளோ சிரமப்பட்டு எல்லா பதிவையும் தூக்கி போட்டுக்கிட்டு என்னால முடியல, என்னால வாழ்க்கைய பிழைக்க முடியல அப்படின்னு சொல்லுகிற போதுதான் அழைச்சு போய் உன்னை சரணடைந்தேன். அப்பதானே இறைவனை தேடி போறோம். நமக்கு பிரச்சனை வந்தாதான் இறைவனுங்கிற எண்ணமே வருது. நாயேன் பல பிழை செய்து களைத்து நாடி உனை வந்தேன், வாயே திறவாத மௌனத்து இருத்து உன் மலரடிக்கு. உன்னுடைய மலரடியை பிடிக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? வாயே திறவாத மௌனத்தில் இருக்கு. அருணகிரிநாதருக்கு சொன்னாங்களாமே, சும்மா இரு சொல்லார. இவ்வளவுதானே சொன்னார் முருகபுரம். அப்ப சும்மா இரு சொல்லார அப்படிங்கிறத எப்படி சும்மா இருக்கிறது சொல்லலாம அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள வந்தது. அதுதானே அவருக்கு ஆழ்ந்த அமைதியும் நிறைவையும் கொடுத்தது. மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில வார்த்தைகள் தான் அடிப்படை. அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தையை ஜீரோவாக்குங்க, எண்ட்லெஸ்ஸா மாத்திட்டீங்கன்னா அது சுத்த தன்மை அடையும். இப்ப நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கரைச்சு 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 அந்த சுத்த வெளியோடு இணைத்து பழக பழக, இறையோடு இணைய இணைய, அந்த இறையின் உள்ளிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் இறை வார்த்தைகளாக மாறும். அது யாருக்கு பயன்படும்? மட்டுமல்ல, நம்மளுடைய மனதனுடைய சக்தியை மட்டும் வளர்க்கறது இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்ம குடும்ப வாழ்க்கையை செழிப்பாக மாற்றக்கூடியது. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே செழிப்பு நலமும் மிகுந்தவையாக மாற்றக்கூடியது. அதான் மகான்கள் பேசாதவர்களை நோக்கி நிறைய பேர் போனாங்க. பேசுகிறவர்கள் இடத்துல கூட்டங்கள் குறைச்சலாதான் இருந்தது. பாருங்க, மௌனகுரு சுவாமி, மௌன சித்தர், எத்தனையோ பேர் இன்னைக்கும் மௌன நிலைகள்ல இருக்காங்க. அவங்கள நம்ம தேடி பிடிக்கணும். அத தவத்திலேயே பிடிக்கணும். அப்படி பிடித்து கொண்டு அந்த மௌனத்துல நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான ஒரு சின்ன கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் சிந்தனை கொடுத்தா கூட ஒரு அருமையா இருந்துச்சு. ஏன்னா இப்ப எல்லா மௌன காலங்கள் எல்லா மன்றத்திலயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. நாங்களுமே எங்க மன்றத்துல 1 மாசம் தொடர் மௌனம் வச்சோம். ஒரு 2 மணி நேரம் டெய்லி அந்த சரி. இதுல கலந்துக்கும் போது நேத்து நிறைவு நாள் எங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மழை கெடுத்துருச்சு. மன்றமே நேத்து நடக்கல. ஆனா எனக்கு இன்னைக்கு குரு கொடுத்துருக்காரு பாருங்க, அந்த மௌனத்தை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு குரு மூலமா உங்க இதுல இவ்வளோ கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இதுல இருக்க அன்பர்கள் கூட பயன்பெற்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த மௌனம் ரொம்ப என்ன சொல்றது, எப்ப அந்த ஒரு டைம் கிடைக்கும்னு தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கோம் மௌனமா இருக்கிறதுக்கு. ஏன்னா வீட்ல நீங்க சொல்ற மாதிரி வீட்ல தான் இருந்து பழகணும் போல இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆர்ப்பரிப்பான இடத்துல இருந்து பழகும் போது அந்த மௌனம் சித்திக்கும் நீங்க சொன்னீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. ஆனா நாங்கெல்லாம் மன்றத்துல போய் தான் இருக்கிறோம். ஏன்னா அங்க போனாதான் கொஞ்சம் அமைதி கிடைக்குது அப்படின்ட்டு. ஆனா நீங்க இப்ப சொன்ன மாதிரி வீட்ல இருந்து பழகணும், கொஞ்சம் ஆர்ப்பாட்டமான இடத்துல பழகுனாதான் அந்த அமைதியை நம்ம தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு மிகவும் சிறப்பு. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாரும் கேள்வி கேட்க இருந்தா கேட்கலாங்க. 4 பேர் சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. என்னங்கய்யா? 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, வரிசை. சாமுண்டீஸ்வரி அம்மா கேட்டிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க கேள்வி கேட்கலாமா? சாமுண்டீஸ்வரி அம்மா, வாழ்க வாழ்க வளம். வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேளுங்கம்மா ஐயா கிட்ட. ஐயா கேக்குதுங்களா ஐயா? சூப்பரா கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. வாழ்க நல்லா இருக்கீங்களா? வளமுடைங்க. வாழ்க வாழ்க வளமுடைங்க வளமுடன். ஐயா. வாழ்க அருமையான வளமுடன். தலைப்புங்க. டிசம்பர் 1 மௌனத்தை பத்தி நீங்க இந்த மௌனமே தான் எனக்கு ஓடிட்டு இருந்தது. ஏன்னா சாமிஜி இருந்த காலம் டிசம்பர் 15. அப்ப 94 சாமிஜி இருக்கிறப்ப எனக்கு நிறைய வாய்ப்பு தெரியாது. நான் எங்கெங்க வர்றது, பரவாயில்ல நம்ம சூக்கும பயணத்துக்கும் கூப்பிடுறப்ப நான் வரலன்றவேன், யாருமே தெரியல.
ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எப்படி மிஸ் பண்ணிட்டேன்றது புரியுது. அதனால நான் நம்ம பேராசிரியர் பெருமக்கள் அகத்தாய்வு நடக்கிறப்ப வீட்டுல நீங்க இப்ப சொன்ன மாதிரி 1 மணி நேரமாவது நீங்க மௌனம் இருக்க பழகுங்க. பழகுனீங்கன்னா நீங்க எந்திரிச்சதுல இருந்தே பழகுனீங்கன்னா அது அப்படியே அதிக நேரம் ஆயிடும். அப்படியே நீங்க முழுமையா உணர முடியும்னு இப்ப ஒரு 10 ஆண்டு காலமா நான் அது மாதிரி எந்த டைமுக்கு எந்திரிக்கிறேனோ அந்த டைமிங்க நீடிக்கிறது. அமாவாசை பௌர்ணமியில ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது. இந்த மாதிரி கொண்டு வரேங்கய்யா. சாமிஜி ஆழியார் அறிவித்திருக்கோயில் இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அது ஒரு 2-3 நாள் தான் இருக்க முடிஞ்சுது. இந்த டைம் 8 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு 9 to 15 புக் பண்ணிருக்கிறேங்கய்யா இருக்கலான்னு. போயிட்டு வாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. இப்ப நீங்க சொன்னீங்க பேசாம இருக்கிறது மௌனம் இல்ல அப்படின்னா, பேசாம இருந்துட்டு தவம் பண்றது, வீட்டுல உள்ள வேலையை செய்யறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன். சிந்தனை இருந்து கேட்கறது. ஆனா அந்த பேசாமே இருந்து மனசையும் பேசாம இருக்க வைக்கணும் அப்படின்றத நீங்க உணர வச்சீங்கயா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் எனக்கு ஓடிட்டு இருந்தது. ஆழியார் அறிவித்திருக்கோயில்ல மௌனத்துக்குன்னு தனியா ரூம் கொடுத்துடணும், அந்த மௌனம் அன்பர்கள் மட்டும் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் மௌனம் அந்த சாயந்தரத்துக்கு மேல பேசுறாங்க, நம்மகிட்ட பக்கத்து பெட்ல பேசுறாங்க, அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு எண்ணம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இன்னைக்கு சொன்னீங்க, அருமையான விளக்கங்கய்யா. இறைச்சலான இடத்துல நீங்க மௌனம் இருந்து சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு எனக்கு பதில் கிடைச்சதுங்கய்யா. அதுதான் உண்மையான மௌனம். தனியா போய் உக்காந்துட்டு இருக்கிறது மௌனம் இல்ல அப்படின்றதையும் நீங்க சொன்னீங்கயா. சிறப்பான விளக்கங்கய்யா, சிறப்பான விளக்கங்கய்யா. சாமிஜியே இத பதில் கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. நன்றி. அடுத்த அன்பராக சேச்சாச்சலம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை ஐயா. சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருது. பட் நீங்க கடைசியா ஒரு இடத்துல சொன்னீங்க, கேள்வி ஆரம்பிக்கிற இடத்துலயே பதிலும் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு புரியலையா அது. கேள்வி நான் தான் கேட்கிறேன், பதிலும் அதே இடத்துல தான் இருக்குதுன்னு சொன்னா நான் பதிலுக்கு வெளியில அலைய தேவை இல்லையா? தேவையே இல்லையே, அததான் சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம கேள்வி வருகிற போது அதுக்கான பதிலும் இருக்கும் அதை ஒட்டியே. ஆனா நாம என்ன பண்றோம், அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டுதான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது எவ்வளவுதான் கேட்டாலும் நமக்குள்ள அந்த ஆன்சர், நமக்குள்ள இருக்கிற ஆன்சர் மத்தவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு திருப்தி விடாது. நீங்க எவ்வளவு சொன்னாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்மனதுல ஒரு ஆன்சர் இருக்கும்ல, அந்த ஆன்சர். சில நேரத்துல சொல்லுவாங்க இல்லையா, நீ நானும் இதே தான் நினைச்சேன் அப்படி சொல்லுவோம். அதுதான், அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்ப நீங்க கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா போதும், அதுக்கான பதில் வந்துடும். பட் ஐ ஹவ் நாட் ட்ரைட் லைக் தட். எக்ஸலண்ட் ஐயா. அது ஒண்ணு, அது ஒன்னு புரிஞ்சுது. அப்புறம் நீங்க 5 minutes கூட மௌனம் இருக்கலான்றது. 5 minutesல மௌனம் இருந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஐயா? துரியாதீதத்துல என்ன பண்றீங்க? ஓ கரெக்ட் 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 கரெக்ட். துரியாதீதத்துல போனா அந்த இடத்துல நமக்கு ஒண்ணும் தெரியறது இல்ல. ஓகே. அப்படின்னா நான் ஒரு புக்கில் படிச்சேன், சாமிஜி எப்பயுமே பிலோ 14 தான் இருப்பாருன்னு சொல்லி படிச்சேன். பட் பிலோ 14 இருந்து பழகினா போறோம் இல்லையா? அவ்வளவுதான், போதும். பிலோ 14 போயிடுச்சுனாலே உங்களுக்கு கண்ணை விழிச்சிருந்தாலும் திறந்திருந்தாலும் மூடி இருந்தாலும் ஒரே நிலையில இருக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. எக்ஸலண்ட் ஐயா. நிறைய பதில் உங்களுடைய ஸ்பீச்லயே வந்துருது. பட் நீங்க இந்த கேள்வி இதுதான், இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேள்வியிலேயே பதிலும் இருக்குதுன்றது எனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். மேபி நீங்க கவனிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு கேள்வி ஒருத்தட்ட போய் கேக்குறீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஆன்சர் உங்ககிட்ட இருந்து வந்த ஆன்சரா தான் இருக்கும். அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க. வெரி மச் ட்ரூ. எக்ஸலண்ட் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது 3 நாள் தொடர் மௌனம். ஆனா என்னால எல்லாம் 10 to 5 தான்.
அதுக்கு மேல ம், வீட்டுக்கு வந்து நம்ம கடமை செய்யற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருது, அதனால பேச ம், முடியாது. ஆனா அங்க இருக்கிற சமயத்துல நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிலைமை சில டைம் வந்தது. இந்த ம், வாட்டி 3 நாள் மௌனத்துல அந்த மாதிரி ஒரு டைம் இருந்தது. அந்த காத்து கூட வந்து அடிக்கும் போது நம்ம மேல வந்து அது வீசுறது, அது ஒரு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. சரி, இதுதான் வந்து இந்த காற்றுங்கும் போது நம்ம மேல நம்ம உணர்றோம் பாருங்களேன், ம். அதுதான் போல இருக்கு அப்படின்னு நான் அந்த நேரத்துல அப்படிதான் நினைச்சேன்யா. அது அது சரியாயா? கரெக்டு தான்மா. அதாவது ம். நம்மளுடைய மனசு ரொம்ப நுண்ணிய நிலைக்கு போக போக அந்த ம். பிரபஞ்ச சக்திகள், அதனாலதான் ஒரு இடத்துல நான் பேசும்போதே சொல்லியிருப்பேன், பிரபஞ்ச சக்திகளை எல்லாம், இயற்கை ம். சக்திகளை எல்லாம் நமக்கு தோதா, நம்ம இயற்கை சக்திகளை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான சக்திகள் அத்தனையும் நமக்கு வந்துடும். ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இயற்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் நம்ம பார்க்கிற அளவுக்கு நமக்கு நுட்பம் வந்துடும். ம். சரி சரியா. ஆனா வந்து சில டைம் வந்து தூக்கம் சரியில்லாத நேரத்துல வந்து ஒரு மாதிரி தலை எல்லாம் பாரமா போயிடுதுயா, அதுக்கு என்னையா பண்ணலாம் அது மட்டும் சொல்லுங்க. சாந்தி யோகம் பண்ணுங்கம்மா அந்த சரி. நேரத்துல. ஏன்னா சாந்தி யோகம் பண்ணும்போது, இந்த சாந்தி யோகத்துல இந்த மூலாதார சக்கராஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த செக்ஸுவல் கிளாண்ட் வந்து நமக்கு வந்து டிப்ரெஷன் ஆகும்போது தான் அந்த தூக்கம் இல்லாத தன்மை, ஒரு மாதிரி உடம்பு சோர்வு நிலை, டென்ஷன், எரிச்சல், இது போன்ற நிலைகள் எல்லாம் வரும். இதெல்லாம் இருக்கிற சமயத்துல நீங்க சாந்தி யோகம் செய்துட்டீங்கனாலே அது சரியா போயிடும். தூக்கம் இருக்குயா, ஆனா கனவோட சேர்ந்து இருக்கனால தலை பாரமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுயா அதுதான் அந்த எனக்கு. ஆழ்ந்த தூக்கம் இல்லாததுக்கு இது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா கொடுக்கறது வந்து இந்த செக்ஸுவல் கிளாண்டுடைய ஆக்டிவேஷன்ஸ் மாறும் போது வரும். அதுக்காக தான் நீங்க அந்த இடத்துல நீங்க அதிகமா தவம் செய்து படைக்கலாம். நைட் தூங்க போகும்போது நீங்க அந்த இடத்துல தவம் செஞ்சுட்டு படைக்கலாம். சரி, மிக்க அருமையா இருந்ததுயா இது என்னையோடைய உரை. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பொதுவல்ல, உங்களுக்கு சொல்றேன் நான். நைட் ஆமாய்யா. சரி சரி இது மாதிரி சிரமங்கள் இருக்கிறவங்க நைட்டு படுக்கும்போது சாந்தி யோகம் செய்துட்டு படுங்க. சரி. மிக்க நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். அம்மா வாழ்க வாழ் வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளம். வாழ்க வளமுடன்மா. ஐயா, சிறப்பா இருந்தது. சிந்திக்க வச்சு சிறப்பா இருந்ததுன்னா ரொம்ப சிந்தனையாவே இருக்கு கேட்டதுல இருந்து. ம், இப்ப நீங்க மௌனத்தை 3 சொன்னீங்க ஐயா. வாக்கு மௌனம், காரிய மௌனம், மகா மௌனம். அதை நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். ம், எது வந்தாலும் வரலாம், என்னிடம் எந்த மாற்றமும் இல்லை. எது ம், வந்தாலும் வா, என்னிடம் எந்த மாற்றமும் இல்லை. ம், முடிவில்லாத மௌனம், சும்மா இரு சொல்லற. இது ரெண்டுக்கும் ம், அழகான எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்க ஐயா. ம், இப்ப ம், கூட சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, வீட்டுல போயிட்டாங்க 2 மணி நேரம் அவங்க அமைதியா இருந்து தவம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கூட வெளியே வரலாம். அது ஒரு 2 மணி நேரம் இருந்தோங்கிற மன திருப்தி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ம், எல்லாரும் இப்ப எனக்கெல்லாம் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. ம், அதுக்கப்புறம் நான் ஒரு 5 மணி நேரம் கூட வீட்டுல தனிமை இருப்பேன். யாராவது வந்து பெல் அடிப்பாங்க, ம், அப்பதான் வந்து கொரியர் வரும், ஏதாவது வரும். ம், அதுல இப்ப நீங்க ஏற்கனவே பேசின தலைப்பையே நான் 2 தரம் கேட்பேன், உணர்வும் உணர்ச்சியும்னு. ம், அந்த அந்த உணர்ச்சியே இல்லாம இருப்போம். ஒரு பால் பொங்குச்சுன்னா அந்த உணர்ச்சி அடங்க 1 மணி நேரம் ஆகுது அந்த படம். ம், ம், அந்த நிலையில தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கல ஒரு மௌனம்னு ஆழ்ந்து போயிட்டோம்னா அது ம். தனிமைதான் நல்லா இருக்குமா? இல்ல இந்த சத்தத்திலையும் இந்த குடும்பத்துல ஆழியார் போறோம், ஆழியார்ல போய் ஒரு வாரம் நானும் மௌனம் போயிருக்கேன் 2-3 தரம். அமைதியா இருக்கும். ஆனா அத முடியிற அன்னைக்கே ஒரு மாதிரியா தான் ஒரு அந்த அந்த மௌனத்துடைய பங்கை எப்படி சொல்லுவேன்னு தெரியல. அந்த ஆசிரியர்களோட இருந்து ஒரு மகிழ்ச்சியா அவங்களோட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மௌனம்ங்கிறதுயா எந்த நிலையில கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி போக முடியும். இப்ப வந்தோம், மௌனம் இருந்தா மறுபடியும் மீண்டும் இந்த நிலைக்கு வந்துட்டோம், மறுபடி போறோம், மறுபடியும் இந்த நிலைக்கு வந்துட்டோம். அப்படி இல்லாம ஒரு மௌனம்ங்கிறது ஒரு அமைதியா அப்படியே எப்படி ஒரே மாதிரி நீரோட்டமா எந்த நிலையிலயா போக முடியும்? வாழ்க வளமுடன். சொல்றேம்மா. அது நம்ம மன அலை சுழல் வேகம் பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்து ஆல்பாக்கு போனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுலயும் மௌனத்துல போகும்போது தீட்டா டெல்டாக்கு போகுது, இன்னும் ஆழ்ந்த சந்தோஷமா இருக்குது. அதான் உங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி. இது ஒரு விதமான போதைக்கு சமம். இப்போ பீட்டா ஃப்ரீக்வன்சி, நான் சொல்ற உதாரணத்தை அப்படியே நீங்க எடுத்துங்க. பீட்டா ஓகே. ஃப்ரீக்வன்சில சாதாரண மனுஷனா இருந்தவன், அவன் ஆல்கஹால் யூஸ் பண்ண உடனே அவனுடைய மைண்ட் வந்து லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுது, டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கோ தீட்டா ஃப்ரீக்வன்சிக்கோ போகுது. அவன் இவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறான், நடு ரோட்ல கிடக்குறான். அது அவனுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. என்ன நடந்தாலும் அவனுக்கு ரொம்ப சுகமா இருக்குது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் அந்த போதை முடிஞ்ச உடனே அவன் மறுபடியும் யாரா வந்துடுறான், மனுஷனா வந்துடுறான் வேற மாதிரி. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
ஐயா நல்ல உதாரணம் சொல்றீங்க. நான் நினைப்பேன் நேத்தெல்லாம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்தேன், இன்னைக்கு ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு தோணுமியா? அப்ப இது அவ்வளவுதான். வந்து அவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணும் பெருசா இல்ல. நாம வந்து ஒரு தவத்தை பண்ணி அந்த போதையை அனுபவிச்சுக்கிட்டு அது ரொம்ப சுகமா இருக்குன்னு அனுபவிக்கிறோம். அப்புறம் திருப்பி மறுபடியும் இந்த போதை தீர்ந்தோடனே திருப்பி மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும். அதல்ல நிலை. சாமி அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை எந்திரிச்சு அப்படியே சடனா நடந்து போச்சுன்னா, அதோ பிறந்த உடனே எந்திரிச்சு நடந்து போச்சுன்னா உளுந்து கால்கையை ஒடிச்சுக்கும். அதனால இயற்கை எப்படி பண்ணுது? குப்புறப்படுத்து, அப்புறம் மெதுவா எழுந்து நிமிந்து உட்கார்ந்து, அதுக்கப்புறம் மெதுவா எந்திரிச்சு நின்று, அதுக்கப்புறம் மெதுவா நடந்து போகுது இல்ல. அது ஒரு ஸ்டேபிளா மாறுற வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தக்க வச்சுக்குதா இல்லையா? அதே போல நம்ம தவத்துல ஆல்பா பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்து ஆல்பாவுக்கு வரணும். ஆல்பாக்கும் பீட்டாக்குமா மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதுலயே நின்று தவம் செய்யணும். இது ஆகினை தவம். அப்படியே ஆல்பாலேயே அப்படியே போயிட்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 ஆல்பாலேயே நிலைநிறுத்த பழகிட்டீங்கன்னா அது துரிய நிலை தவம் இல்லையா? அதை இன்னும் குறைச்சு 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 டெல்டா ஃப்ரீக்வன்சி தீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டீங்கன்னா அது பேரியக்க மண்டலம். அப்ப நீங்க கண்ணை திறந்திருந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் தீட்டா ஃப்ரீக்வன்சில இருக்கிறீங்கன்னா எங்க நினைவு இருக்கும்? இந்த பேரியக்க மண்டலத்தோட உங்களை இணைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலேயே இருக்கப்படும். நீங்க பேரியக்க மண்டலம்னாலே என்னன்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம்? கற்பனையா தான் வச்சிருக்கிறோம். இப்ப சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் நிறைய கோள்கள், இதெல்லாம் இப்படி இருக்கிறதா கற்பனை பண்ணி வச்சுட்டே இருக்கிறோம். இந்த கற்பனையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு போதை மட்டும்தான் மிச்சம். கற்பனையை எப்ப நீங்க விட்டுட்டீங்களோ அப்போ ஒரிஜினாலிட்டி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். தத்துவம் அழகா புரிஞ்சுக்கணும். இந்த உடலும் ஆகாசத்தினால் ஆனது. நம்ம நிறைய படிக்கிறோம். சித்தாகாசம், பூதாகாசம், மகாகாசம் எல்லாம் தெரியுது. ஆனா இந்த சித்தாகாசமே தான் அங்க மகாகாசமாகவும் இருக்கிறது. அப்படிங்கும் போது இதை வெறுத்து நீங்க அந்த பேரியக்க மண்டலத்தோட இணைச்சுக்கும் போது இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சமே என் உடம்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா எல்லா உயிர்களும் ஒன்று, எங்கேயும் நமக்கு சிரமம் இல்லை, அதுவும் நம்மளுடைய உடல்ல ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அங்க சிரமம் இல்லாம அந்த நிலைக்கு வரணும். இதுக்குதான் தவம் பண்ணணும். தவத்துல நீங்க ஒவ்வொரு கோள்களையோ சூரியனையோ நட்சத்திரங்களையோ கற்பனை பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்போ ஒரு முழு சந்திரனை நினைவுபடுத்திப்போம். இப்ப சந்திரன் மேல் தவம் அப்படிங்கும்போது எனக்கு நடந்த அனுபவத்தை சொன்னேன். சந்திரன் அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்படி நினைச்சுக்கிறது? நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு முழு சந்திரன் நினைச்சுக்கோங்க. முழு சந்திரன்னா எதை நினைச்சுக்கிறது அப்படின்னு கேட்டபோது அந்த பூரண சந்திரன். எப்போ பூரண சந்திரன் இருக்கும்? பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும்ல, அதை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதுதான் நினைச்சுட்டு தவம் பண்ணேன். ஒரு நாள் இப்படி கேட்டுட்டே இருக்கிற போது நான் எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம், அது முழு சந்திரனா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணும்போது ஐயா அழகா கேட்டாரு. முழு சந்திரன் ஒரு பாதி சயின்ஸ் நமக்கு தெரியும். இப்போ சூரிய வெளிச்சம் படுகிற அந்த பகுதி தான் நமக்கு வெளிச்சமா தெரியுது. அப்ப இன்னொரு பகுதி இருட்டா இருக்கு. இப்ப நமக்கு பௌர்ணமினா அமெரிக்காக்காரனுக்கு அமாவாசை, இவ்வளவுதானே வித்தியாசம். அப்போ அங்க இருக்கிறவனுக்கும் நிலவு தெரியல, அதனால அமாவாசை. இங்க இருக்கிறவங்களுக்கு நிலவு தெரியுது, பௌர்ணமி. அப்ப பாதி நிலவு தெரிஞ்ச பகுதி தான் நம்ம பாக்குறோம், இன்னொரு பாதி நிலவை பார்க்கல. அப்ப பூரண சந்திரன், முழு சந்திரன் சொல்றோம், வார்த்தைகள் சொல்றோம், ஆனா வந்து அந்த முழுசுமாக நம்ம மாறல. அப்ப இந்த கற்பனையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். இந்த கற்பனையை விட்டுட்டு நாம எப்ப வெளியில வர்றோமோ அப்போ ஒரிஜினாலிட்டி நம்ம உணர முடியும். இதுக்குதான் நீங்க உணர்வு நிலை வரணும். அதனாலதான் ஆக்னி துரியம் நல்லா பழகணும். ஆக்னிலையும் துரியத்திலையும் அந்த உணர்வு நிலை வந்துருச்சுன்னா அது தானாகவே இந்த பேரியக்க மண்டலத்தை துரியம் அதீதமாகி துரியாதீத நிலைக்கு போகும்போது அது இந்த பேரியக்க மண்டலத்துல அப்படியே நிலைநிறுத்த பழகும். அது டெல்டா ஃப்ரீக்வன்சி. இன்னும் தீட்டா ஃப்ரீக்வன்சி. தீட்டால இருந்து அடுத்த சுதவெளிக்கு போகும்போது டெல்டா ஃப்ரீக்வன்சி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அங்க ஸ்டேபிளா நிக்க பழகிட்டீங்கன்னா எந்த நிலையில இருந்தாலும் சரி. இப்போ படுத்தே கிடப்போம், திடீர்னு ஒரு ஒரு அவசரம்னா எந்திரிச்சு ஓடுவோம், எந்த பதட்டமும் இல்லாம, இல்லையா? ஒரு குழந்தைய சட்டுன்னு எந்திரினா எழுந்து விழுந்துரும். அதுக்கு பழக்கம் இல்லை. இப்படி நீங்க பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். இதுக்குதானே பயிற்சி செய்யறோம் தவம்னு சொல்லிட்டு. அந்த தவத்துக்கான பயிற்சியை நம்ம உணர்ந்து பண்ணினாலே நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி லெவல சரியா மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப சிறப்பு, நல்லாவே புரியுது. நம்ம இன்னும் இந்த நிலைக்கு வரலைங்கிறத நான் உணர்றேன். கண்டிப்பா முயற்சி. நம்ம எந்த நிலையில இருக்கோங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. இப்ப நம்ம அதை மாத்தோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு அம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிமா, அருமையான பதில். அடுத்த அன்பராக சசிகலா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா.
ஐயா, அதான் நீங்க கேள்வி சேஷகலசலம் ஐயா கேட்டுட்டாங்க. கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது. நமக்கு விளைவு செயலிலேயே தொக்கி நிற்கின்றதுன்னு நம்ம குருபிரான் சொல்ற மாதிரி ஒரு வாசகம் நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மத்தவங்க கிட்ட பதில் கேட்டாலும் அது நம்முடைய மனசு ஏத்துக்கும் பொழுதுதான் அது கரெக்ட் தாங்க ஐயா. அது நமக்குள்ளாக அது ஏற்கனவே ஒரு பதில சரி செய்து வச்சிட்டு இருக்கு. மத்தவங்க சொல்லும் பொழுது அது சில நேரங்கள்ல இது சரி இல்லையே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அப்ப ஆல்ரெடி நம்ம கிட்ட அதுக்கான ஆன்சர் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அது இன்னைக்கு ரொம்ப கரெக்டா இதை உணர்ந்து வச்சுங்க ஐயா. இன்னைக்கு வாழ்க வளமுடன் ஐயா. அது போல மௌனம் என்பது நம்ம நினைக்கிறோம் தொடர் மௌனம்லாம் இருந்தோம்னா நமக்கு அது போல கிடைக்குது, நமக்கு மௌனத்துலதான் இருந்துட்டு வந்துட்டோம், இந்த ஒரு வாரம் இருந்திருப்போம், 10 நாள் இருந்திருப்போம் அப்படிலாம் நம்ம நினைச்சதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க உங்களுடைய விளக்கத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கு சரி, இன்னும் சப்தமான இடத்துல நம்ம தவமயத்துல உட்கார்ந்து சப்தமான இடத்துல நம்ம தவம் அட்டன் பண்றோம் அப்படின்னாலும் நீங்க சொல்ற மாதிரி விளக்கங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே தான் தவத்துல போறோம். அது நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு நேரம் நம்ம அந்த மௌனத்துல இருக்கிறோம், அந்த அமைதியான நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க ஐயா. இப்போ துரியாதீத தவத்துல நீங்க சொன்ன சுத்தவெளி போகும்போது மட்டும்தான் அமைதி நிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ பேரியக்க மண்டலத்திலயும் நம்மளால அமைதி நிலையில இருக்க முடியுமாங்க? ஏன் நீங்க சொல்ற மாதிரி சுழல்றதுதான் நம்ம கற்பனை பண்ணி அகக்காட்சியா பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுல அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி லெவல் குறையறது இல்லைங்களா? நீங்க கற்பனையில இருக்கிற வரைக்கும் ஃப்ரீக்வன்சி லெவல் குறையாது. இப்ப நம்மளே கொண்டு போய் விட்டு இஇஜி மிஷினை வச்சு நமக்கு செக் பண்ணா நமக்கெல்லாம் டெல்டா ஃப்ரீக்வன்சி தீட்டா ஃப்ரீக்வன்சி வந்துடுவா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போமே. அப்ப நமக்கு எங்க இருக்கும்? நமக்கு அந்த வார்த்தைகள்லயும் சொல்லுலையும் அந்த சவுண்ட்லயும் நம்மளுடைய கவனம் இருக்கிற வரையிலும் நாம ஆல்பா ஃப்ரீக்வன்சி கூட தாண்டணும். அதனாலதான் தனித்தரு அப்படின்னு சொன்னாங்க. தவமே தனித்து இருக்கணும். ஒருத்தருடைய கமெண்ட்ல இருந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸ் எப்ப வருங்கிறதுலதான் உங்க கவனம் இருக்குமே ஒழிய நீங்க ஒரிஜினாலிட்டிக்குள்ள போக மாட்டீங்க. அப்ப மௌனம்ங்கிறது கமெண்ட் கொடுத்து வரதல்ல, நீங்க தனிச்சு தனிச்சு உங்களுக்குள்ளேயே தனித்து இருக்க பழகணும். அப்படி தனிச்சு இருக்கும்போது உங்களுக்குள்ள வரக்கூடிய சொல்களை நீங்க குறைக்கணும். அந்த வார்த்தைகளை குறைச்சு குறைச்சு உங்களுக்குள்ளேயே உங்களை நிலைப்படுத்த பழகிற போது அதுவே மௌனமாக மாறும். அதுக்குதான் பல பேர் சும்மா வாயை பேசாமலே இருந்து பழகுறாங்க. அதுவே என்ன ஆகும்னா சில நேரத்துல வார்த்தைகள் அற்ற நிலைக்கு போயிடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் ரொம்ப காலமா இவர் மௌனமா இருக்கிறாருங்க, யார்ட்டையும் பேசவே மாட்டாருங்க, சைகை தான் கட்டுவாருப்பாங்க. ஏன்னா அவர் பேசே இல்லாம போயிடும். இப்போ நாங்கெல்லாம் நிறைய பேசிட்டே வரோம்ல, பேசிட்டே வரும்போது சில நேரங்கள்ல ஐயா ஒரு தலைப்பு சொல்லுங்கய்யா இன்னைக்கு பேசுறதுக்கு அப்படிம்பாங்க. தலைப்பு சொல்றதுக்கே வராது, டக்குன்னு சைலன்ஸ்ல போறோம். நீங்களே ஏதாவது தலைப்பு போட்டுக்குங்க, நான் அப்புறம் அதுக்கு தகுந்த நான் பேசிக்கிறேன். இது மாதிரிதான். மிக அருமைங்க, அருமையானது ஒரு விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா, மிக்க நன்றி. அடுத்த நண்பராக பாலலட்சுமி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா ஸ்பீச். நீங்க இப்ப வீட்டுலயே மத்த இதெல்லாம் அந்த சவுண்டு எது கேட்டாலும் நீங்க அப்படியே மௌனத்துல இருக்கலாம்னு சொல்றீங்க. நம்மளுக்கு அது காதுல விழுந்துகிட்டே தானங்க ஐயா இருக்கும். அப்ப நம்ம எப்படி நம்ம மனம் இறைநிலையோட இருக்கணும்ன்ற மீனிங்ல சொல்றீங்களா ஐயா? ஆமாமா, அதாவது ஒண்ணும் இல்ல, இறைநிலையோட இருக்கணும்னு கூட நான் சொல்லல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோட இருக்கணும், அவ்வளவுதான். இன்னொரு இது சொல்லுங்க. நீங்க டிவில ரொம்ப ஒரு விஷயத்த ஒரு சீரியல் பாக்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த சீரியல்ல ரொம்ப ஆழ்ந்து அது கூடவே லிங்க் ஆயிருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்ககிட்ட யாராவது வெளியில நின்று கூப்பிட்டா கூட உங்களுக்கு காதுல விழுகுதா? ஆமா, இல்லையா? கேட்கறதுல இல்ல. நீங்க காது கொடுத்துதானே, காது திறந்து தானே இருக்குது, நம்ம பாத்துட்டு தானே இருக்கிறோம், விழிப்பு நிலையில தானே இருக்கிறோம். ஆனா அவர் சொல்ற விஷயம் ஏன் கேட்கல? அது மாதிரி நம்மளுடைய எண்ணம் எங்க நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பற்றி கொள்ளுகிற போது நமக்கு வெளிப்புற செயல்களை ஈடுபட வராது. இப்ப நம்ம இறையை பிடிச்சு பற்றல, சொல்றாங்களேங்கிறதுக்காக பிடிச்சுக்கிறோம், அதை விரும்பி பிடிக்கிறது இல்ல.
அதான் சரிங்க இன்னும் சொல்ல போனா அப்ப இன்னொரு தற்பெருமையும் கூட, ஐயோ நான் 10 வருஷமா வந்துட்டேன், இப்ப யாராவது என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிறதுக்காக சும்மா நம்ம ஆக்ட் பண்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஆமாங்கய்யா. அது இதையெல்லாம் நம்ம என்ன விட்டுட்டாலே போதும். இந்த போலித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு சும்மா இருந்தா போதும். ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம இந்த இல்வாழ்க்கையில இருக்கிறப்ப அந்த எதோ ஒரு நினைவுகள் அதுலதான் ஜாயிண்டாவே இருக்கும். அப்படியும் அப்ப அதே மாதிரிங்க ஐயா நீங்க சொல்றீங்க இப்ப பேரியக்க மண்டலம்ங்கிறது இந்த கற்பனைனா நம்ம அதே மாதிரி இப்ப வானத்தை பாக்குறோம், நட்சத்திரங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பழகி இருக்கோம் இல்லைங்க ஐயா. அது எப்படி நம்ம அதை எப்படி விட்டுட்டு வேற மாதிரி நினைக்க முடியுங்க ஐயா? அது புரியல. உங்களுக்கு தான் தத்துவம் தெரியுமே, எல்லா பொருளும் எதனுடைய கூட்டு? பஞ்சபூதங்களின் கூட்டு. பஞ்சபூதங்கள் எதோட கூட்டு? விண்ணு. விண்ணு. அப்படின்னா எல்லா பொருளும் எதோட கூட்டு? இறைத்துகள். அப்படின்னா சூரியனா இருக்கட்டும், கோள்களா இருக்கட்டும், எல்லாமே என்னதான்? இறைத்துகள் தான். ஆமா. அப்ப நம்ம கோள்களையே பாத்துக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? இறைத்துகளை எப்ப பாக்குறது? அப்ப சுத்தவெளிதான் இல்லைங்களா ஐயா? நீங்க இறைத்துகளை பார்க்க ஆரம்பிச்சதானே சுத்தவெளிக்கு போக முடியும். இறைத்துகளே பார்க்காம எப்படி சுத்தவெளிக்கு போக முடியும்? அப்ப பேரியக்க மண்டலம் போனாவே நீங்க வந்து அந்த இறைத்துகளோடய கனெக்ஷன்ல இருக்கும். அது மாதிரிதான் அந்த நிலைக்கு வரணும். ஏமா நம்ம பிரபஞ்ச தன்மாற்றம் படிக்கிறோம். இறைநிலை, அதுல இருந்து இறைத்துகள், அதுல இருந்து விண்ணு, அந்த விண்கள் கூடி பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் கூடி பேரியக்க மண்டலம், பேரியக்க மண்டலத்துல நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் இதெல்லாம் வந்திருக்குது. அதுல நம்ம இருக்கிறோம். இப்ப நாம எங்க போனோம்? அப்ப கோள்களுக்கு போகணும், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களுக்கு போகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பூதங்களா கடந்து விண்ணுக்கு போகணும், விண்ணுல இருந்து இறைத்துகளுக்கு போகணும், இறைத்துகளான தானே இறைநிலை. இதானே வந்த விலை. தானே போக முடியும். இப்ப நாம இன்னமும் இந்த உருவத்தை பிடிச்சுக்கிட்டே நிக்கிற வரைக்கும் எப்போ உருவமற்ற பொருளை பாக்குறது? அப்ப உருவத்தை கடந்து போகணும் உள்ள. சரிங்க, ரொம்ப நன்றிங்க விளக்கத்துக்கு. சரிங்கய்யா, விளக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப அருமையான ஸ்பீச். வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக உண்மையாலம்மா, நீங்க பேசலாம். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, இப்ப இறுதியா மௌன சித்தர், அந்த சித்தர் அவங்களெல்லாம் வந்து நேர பார்க்கணும், அப்படி இல்லைன்னா மெடிடேஷன்லயே பார்க்கணும் அப்படின்னீங்களேங்க ஐயா, அது என்னங்க ஐயா? நீங்க எந்த பொருளை நினைச்சாலும் அந்த பொருளாக மாற முடியும் இல்ல. எப்பொருளை, எச்செயலை, இக்குணத்தை, எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையை நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும். அப்ப நீங்க எதை நினைச்சாலும் அதுவா மாறலாம்ல. நிறைய பேருக்கு இப்ப மகர்ஷியை பார்த்தது இல்லைன்னு எண்ணம். இப்ப என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட என்ன சொல்றாங்க, ஐயா எல்லாம் குருமகானிடத்திலேயே நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட, இப்ப நம்ம வந்து நான் பிரமையான பயிற்சி ஐயாட்ட படுத்துக்கிட்டேன், ஆசிரியர் பயிற்சி அவர் இருக்கிற போது அவர் 3 நாள் அவரே தான் பயிற்சி நடத்தினாங்க. இருந்தாலும் இப்ப இவங்களுக்கெல்லாம் இது சொன்னோம்னா ஐயோ நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்? அவர் எங்களுக்கு ஸ்தூலமாக இருந்து பயிற்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு அரூபமாக அந்த பிரபஞ்ச வெளியவே தன்னுடைய உடலாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நாம பிரபஞ்ச வெளியில இணைஞ்சிட்டோம்னா அவங்க நமக்குள்ள வந்துருவாங்களா மாட்டாங்களா? உன்னிலே நான் அடங்க, சாமி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களா? உன்னிலே நான் அடங்க, நான் உனக்குள்ள வந்துட்டா தானா நீங்க எங்களுள்ள வந்துடுவீங்க, என்னுள்ளே நீ விழுங்க. அப்ப நீங்க யார வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? எந்த குருவோடையும் நம்ம கனெக்ட் ஆகலாம். அவங்களுடைய அறிவோடு நம்ம அறிவை இணைச்சுக்க முடியும். அப்படி இணைச்சுக்கிட்டு அவர்கள் அளவுக்கு நம்மளையும் உயர்த்தி கொள்ளவும். ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. இப்ப மகரிஷி வந்து பிரபஞ்ச அளவுக்கு விரிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க ஐயா. இப்ப நம்ம வந்து அவங்கள அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஐயா? நாமளும் பிரபஞ்ச அளவுக்கு நம்மளை விரிக்கணும். சரி சரிங்க. இந்த பேரியக்க மண்டலத்துலதான் சாமியால் உங்களுக்கு ஏதாவது தவத்துல இடர்பாடுகள் வந்தா நான் பேரியக்க மண்டலத்துக்கு கலந்திருக்கிறேன், என்னோட இணைந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு தேவையான விளக்கத்தை கொடுப்பேன்னு சொல்லிதானே போயிருக்கிறாரு. ஆமாங்கய்யா.
அப்ப நம்ம பிரபஞ்ச அளவுல நம்மளுடைய மனதை விரிச்சு பெரிய மண்டலத்துல தவம் செய்யும் போது எல்லாரோடையும் நம்ம கனெக்ட் ஆகிக்க முடியுமே. சரிங்க ஐயா. அலைச்சூழல் வேகத்தை குறைக்கணும், அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சுங்க நம்ம ஐயா. பேசிட்டு நன்றி. இருக்கிறோம் இல்ல, பேசும்போதே நான் என்ன சொல்றேன், இந்த நிகழ்வை அருள் தந்தை அவர்களே இங்க சுகமமாக இருந்து நடத்தட்டும். இப்ப நான் பேசுறதெல்லாம் யார் சொல்ற வார்த்தை நினைக்கிறீங்க? நான் சொல்லல. இவ்வளவு விளக்கமும் யார் கொடுக்குறா அப்படின்னா எல்லாம் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த உடலை கருவியாக வச்சு கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் இந்த உடம்ப வாடகை விட்டுருக்கிறேன். யாருக்கு? மகரிஷிக்கு. அப்போ அவருடைய அனுபவம் இந்த உடலுக்குள் செயலாகும் போது இந்த உடம்பு தூய்மையாகும், இந்த ஆன்மாவும் தூய்மையாகும். இவ்வளவுதான். அப்ப குருவோட உயிர்கலப்பு பெற 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 இறைத்தன்மையும் நமக்குள் பாயும், குருவனுடைய அருளும் ஆசையும் நமக்குள்ள நிரம்புது. அப்போ குருவனுடைய தன்மையாக இந்த உடலும் ஆன்மாவும் மாறும் போது நம்ம தூய்மை அடைகிறது ரொம்ப ஈஸி. இதுதான் மகிழ்ச்சி ரொம்ப சூட்சமமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நல்லது. வாழ்க. நன்றிங்க நன்றிங்க, மிக சிறப்புங்க ஐயா, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக சிறப்பாக இருந்தது ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. நாம நீங்க சொல்ற மாரி அந்த மௌனம் இருக்கிற ஐயா, அந்த துரியாத நிலையில போகல. சில டைம் அத 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அப்படியே நிக்குது. ஒன்னும் நம்மளுடைய மெய் மறந்து அதை இருக்கிறோம். இருந்தாலும் அதற்கு மேல திரும்பி நம்மளுக்கு அதனுடைய விழிப்பு நிலை நம்மளுக்கு வந்துருது ஐயா. அது இன்னும் நீடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செய்யலாங்க ஐயா? சரியா சொல்றையா. அது நீடித்து இருக்கிறதுக்கு நாம அகத்தாய்வு பயிற்சி தொடர்ந்து செய்யணும். அகத்தாய்வுல அது நித்தம் உடலில் உயிர் உள்ள மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ளன்னு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நிலையிலேயே இருந்து பழகிறதுக்கு ஒவ்வொரு கணமும் வரக்கூடிய எண்ணங்களை ஆய்வு செய்து கொண்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஏன் நமக்கு நிக்க மாட்டேங்குதுன்னா நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு விஷயம். உணவு முறைகள்ல மாற்றங்கள் வந்துட்டாலும் இந்த சிரமங்கள் வரலாம். இயற்கை சூழல்கள்ல மாற்றங்கள் வந்தாலும் சிரமங்கள் வரணும். அதாவது கருவமைப்புல சில மாற்றங்கள் உருவாகிறதுக்கு, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரசாயன அமைப்புகள்ல மாற்றம் வருவதற்கு 6 காரணங்களை சாமி சொல்றாரு. உணவு, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை சீற்றங்களின் முதல் கருவமைப்பு. இந்த 6 விஷயத்திலையும் நாம எப்பொழுதுமே விழிப்பா இருக்கணும். அதை சரியா பயன்படுத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அப்பப்ப அகத்தாய்வு செய்து கொண்டே வரணும். இல்ல, தவத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த 6 விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்து அப்பப்ப அதை சரிப்படுத்திக்க முயற்சி செய்யணும். இப்போ உணவு, எண்ணம், செய்கை, இந்த 3ஐயும் சரி பண்றதுங்கிறது ஈஸி. இது செயற்கையா நாமளா உருவாக்குற விஷயங்கள். அதை சரி பண்ணிட்டோம்னாலே இயற்கையில இருக்கக்கூடிய பேரிழப்பு இழப்புகளை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா கருவமைப்புல சில பதிவுகள் இருந்து வரதான் செய்யும். ஆனா அது வரக்கூடிய பதிவுகளினுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கலாம். எப்படி? தவம் செய்ய எப்படி தவம் செய்யணும்னா அதுக்குதான் சொல்றாங்க இல்லையா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனமும் தீயினால் தூசாகும் செப்பாளர் பாவாய். அப்ப எந்நேரமும் இந்த இறைத்தன்மைகளை நினைச்சு கொண்டே இருக்கணும். எந்நேரமும் எந்த வேலை செஞ்சாலும் அதுல அந்த இறை தத்துவத்தை நீங்க பார்க்கணும். எந்த இடத்துலயும் இறை நினைப்போடவே இருக்க பழகுதல், அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருத்தல், அதாவது நல்ல விஷயத்த உள்ளுக்குள்ள போட்டே இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்முடைய கருமையத்தை தூய்மை செய்யும். அப்ப கருமையம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்குதோ இந்த வான்காந்தத்துல இருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் இந்த கருமையத்துல மோதி பிரதிபலிக்கும் போது அதை நல்லா தூண்டிவிடும். நல்லது இருந்தா நல்லது தோண்டும், கெட்டது இருந்தா கெட்டதுதான் தோண்டும். அப்போ கோள்கள் இருந்து வரக்கூடிய தாக்கம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தூண்டி விடணும்னா இங்க நல்லது நிறைய வச்சுக்கணும். இதை வடுக்கட்டாயமா தான் நம்ம போட்டு ஆகணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடியது நிறைய நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. அதுல பர்சன்டேஜ் வைஸ் போட்டோம்னா நிறைய கெட்டதுதான் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கெட்டதெல்லாம் போகணும்னா நம்ம வடுக்கட்டாயமா அதுக்கு அதிக நேரத்தை நம்ம உள்ள போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்ல விஷயத்த உள்ள போடுறதுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சு செய்தா போதும். இல்லைன்னா குருவை பிடிச்சுக்கணும். இதான் வழி. குருவை பிடித்தல் இது 2வது வழி. ஒண்ணு நம்ம பண்ணணும், இல்லைன்னா அந்த குருவோடு எப்போதுமே இணங்கி இருத்தல், அது 2வது வழின்னு வச்சு. ஒண்ணும் இல்லையா, இப்போ ஒரு சின்ன ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கவுன்சிலருக்கு கூட சுத்திக்கிட்டு இருந்திருப்பான் ஒருத்தன். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த கவுன்சிலரோட போட்டோ இல்லைன்னா அந்த 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 தலைவருடைய அந்த கட்சியினுடைய தலைவர் போட்டோவை எப்போதும் பேக்கெட்ல வச்சுப்பான். வச்சுட்டு அவனை மாதிரியே அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது அவனை மாதிரியே ட்ரெஸ் மாத்த ஆரம்பிப்பான்.
அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது அவன மாதிரியே நடக்க ஆரம்பிப்பான். அப்புறம் அவன மாதிரியே பேச ஆரம்பிப்பான். அப்புறம் அவனாவே மாறிடுவான். அப்படி மாறுகிற ஸ்டேஜ் வரும்போது அவன் கவுன்சிலர் ஆயிடுவான். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த கவுன்சிலர் போஸ்ட்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அடுத்து அந்த மினிஸ்டர் மாதிரியே ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பான். அடுத்து அவன் மினிஸ்டர் ஆயிடுவான். இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரு சின்ன சாதாரண எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து பாருங்க சும்மா சுத்திட்டு தெரிஞ்சாங்க, இன்னைக்கு அவன் பெரிய அரசியல் தலைவரா மாறிட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். எப்படி மாறினான் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஒண்ணும் பெருசா அவன் செய்யல, அவன் அப்படி பாவனை பண்ணிக்கிட்டான். அந்த பாவனையை தான் நம்ம கொண்டு வரணும். நமக்கு பாவனை செய்துட்டா போதும், நான் இப்படி வரணும் அப்படின்னு பாவித்தாலே போதும் இல்லையா? அந்த பாவனை ஒன்றே போதுமடா பரநிலை சரி. இது சொல்றாருல. நாம பாவனை போதுமையா எதை வேணாலும் சாதிச்சிடலாம். ரொம்ப சிறப்பு ஐயா. மிக்க எடுத்துக்காட்டும் ரொம்ப மனசுல பதிகிற மாதிரியே இருந்தது ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக TS ராஜாராமன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னையில இருந்து பேசுறேன், பழவந்தகர்ல இருந்து. சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேயா. எல்லா மகேஷ் ஆசீர்வாதம். உங்களை போல நல்ல கருத்துக்கள். ஐயா 2 கேள்வி கேட்க போறேன். எல்லாமே தவத்தை பத்தி தான். இன்னும் புரியாத நிலை இருக்கு. அதனாலதான் இப்போ வந்து தவம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை சொல்றோம். அருளாற்றல் உள்ள பாய்ச்சும் போது அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையாக பாய்வதை உணர்கிறோம் சொல்றமே, எப்படி உணர்றது யாருக்கும் சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி உணர்றது? எப்படி உணர்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா. இப்போ நம்ம நம்ம இப்ப கோயில்ல அபிஷேகம் எல்லாம் நடக்குது இல்ல? ஆமா. இப்ப அபிஷேகத்தை பாக்குறீங்க. அந்த அந்த அங்க என்ன எதோ ஊத்துனாலும் கலர் கலரா எதையோ ஊத்துறாங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க. அப்புறம் கண்ணை மூடி எங்க கவனிக்கிறீங்கன்னா உள்ளதானே கவனிக்கிறீங்க. அப்படி கவனிக்கிற போது அது அப்படியே நம்ம உடம்பு முழுக்க அது பரவுறதாகவே பாவனை செய்யணும். அப்படி பிராக்டிஸ் வரணுங்கிறதுக்கு தான் அப்படி கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க அந்த உருவத்தை நினைச்சீங்கன்னா, இப்ப அந்த உருவமாவே யார் மாறிடுறா? நம்மளா மாறிடுறோம்ல. ஆமா. அப்ப அங்க ஊத்துற பாலா இருந்தாலும் சரி, பன்னீரா இருந்தாலும் சரி, யார் மேல ஊத்துறதாகவே அர்த்தம்? நம்ம மேல ஊத்துறது. அப்ப நம்ம உடம்பு முழுக்க எப்படி பரவும்? ஓ கரெக்டா, நல்லா சொன்னீங்க. அப்படி உணர்வு வரணும். சரி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சிம்பிளா நீங்க ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் பயிற்சிக்காக வேண்டி வேண்டாம். உட்கார்ந்துட்டு நமக்கு மேல ஒரு பெரிய அருவி கொட்டுதுன்னு வச்சுங்க. ஒரு அருவியில நம்ம போய் உட்கார்ந்துட்டோம்னா, அந்த அருவி தண்ணி அப்படியே நம்ம உடம்பு முழுக்க பரவி எப்படி ஓடும்? அந்த உணர்வை நீங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணி பண்ணி பாருங்களேன். அது அப்படியே உடம்பெல்லாம் இப்ப நினைச்சாலும் அப்படி கட கடன்னு உடம்புள்ள ஓடும். சரி, இப்ப இதே நினைச்சிருந்தாக்கா அடுத்த இதெல்லாம் போய் நம்ம சொல்லிட்டு முடிச்சிருவாங்களே. இல்ல, அதுதான் நீங்க அந்த முதல் முறை சொல்லும் போதே பாவனையோடு சொல்லணும். இரண்டாவது முறை சொல்லுகிற போது பாவிக்க ஆரம்பிச்சணும், அப்படியே பரவுறதாகவே பாவிக்கணும். மூணாவது முறை சொல்லுகிற போது உங்ககிட்ட உணரணும். வெறும் வார்த்தைகளா இருக்கக்கூடாது. பாவனை இருக்கணும். பாவனை, பாவித்தல், அப்புறம் ரியாலிட்டி, உணர்வுதல். சரியா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நாள் தீராத பிரச்சனை அது தீர்ந்து இன்னைக்கு. எல்லாமே ஐயா, நாம வந்துள்ள இடத்தை சுற்றி நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பின அப்படின்னு வார்த்தை சொல்றதுனால ஒண்ணும் நிரம்ப போறதில்ல. நிரம்புறதாக பாவிக்கணும், நிரம்பினதாகவே நினைக்கணும், நிரம்பினதை உணரணும். சரிங்க, அடுத்த கேள்வி இதே தவத்தை பத்தி தான். இப்ப நம்ம வந்து 3வது சொல்லும்பொழுது அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் சொல்லிடுறோம் இல்லையா? அப்ப இரவு அடுத்து பகல அடுத்து வேற நேரம் இருக்கு? இரவும் பகலும் சந்திக்கிற நேரம். இந்த இரணியனுடைய வதம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அவன் வந்து நைட்டும் சாகக்கூடாது பகலையும் சாகக்கூடாதுன்பான். அப்ப எப்ப இறைவன் எப்ப கொள்ளுவான்? இரவும் பகலும் சந்திக்கிற நேரம். சந்திப்பு அந்த சாயங்காலம்.
அந்த கூடுகிற நேரம், அந்த இரவும் பகலும் கூடுகிற நேரம் தான் நமக்கு நிறைய சக்திகள் வெளிப்படும். ஓஹோ. அதனால அந்த நேரத்துல தவம் செய்யறதா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க காலையில பாருங்க, இரவும் பகலும் கூடுகிற நேரம் தான் அந்த 4:30 to 5:30. இரவு போய் பகல் வருது. அப்ப அந்த நேரத்துல தவம் பண்ணணும். ம். சாயந்தரமும் அந்த 5:30 to 6:30. இந்த பகல் போய் இரவு வருது. அப்ப அந்த நேரத்துல தவம் பண்ணணும். இப்படித்தான் சாமி வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படியா சார்? இவ்வளவு டீப்பா அர்த்தங்கள் இருக்கு, யாரும் சொல்லல சார். அது நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேடிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வரைக்கும் தேடல, தெரியல, அவ்வளவுதான். சரிங்க, கொடுத்தீங்க. நன்றியா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். அடுத்த அன்பராக அடுத்த அன்பராக ரெட்மி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. பேர் சொல்லிட்டு பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நான் சேலத்துல இருந்து சுசித்ரா பேசுறேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? சொல்லுங்க. சூப்பரா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. என்னோட அனுபவங்க ஐயா, நான் 1 வீக் மௌனம் இருந்தேங்க ஐயா ஆழியார்ல. மௌனம் இருந்து நம்ம ஏதாவது கேட்டோம்னா அது கிடைக்கும் அப்படின்னு அதெல்லாம் கேள்விப்பட்டேங்கய்யா. சோ அது ஒரு கோர்வையா எழுதி வச்சுட்டு புறப்பட்டேங்கய்யா. அது ஒரு 2 நாள் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அலை பாஞ்சிட்டே இருந்துச்சு. ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள்னா கொஞ்சம் நல்லா அடங்கிருச்சு மனம். எல்லா பயிற்சியும் நல்லா செய்ய முடிஞ்சது, தவங்களும் நல்லா சித்தியாச்சு. அப்புறம் போக போக நல்ல மௌனம் கிடைச்சது, நல்லா தவம் கிடைச்சதுங்கய்யா. ஆனா ஒண்ணுமே கேட்கறதுக்கே தோணல. அங்க போனதுக்கு அப்புறம் எதுவுமே கேட்கவும் தோணல. என்ன நினைச்சிட்டு இருந்தோங்கிறதும் மறந்துருச்சு. அது ஞாபகம் வந்தாலும் கேட்கணும் தோணவே இல்லை. வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிற மனநிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் 2-3 நாள் அந்த எப்பயுமே வீட்டுல வந்து இத்தனை பேர் இருக்கவும் ஆர்ப்பரிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நான் அங்க மௌனம் 7 நாள் முடிச்சுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு என்னோட மனசுக்குள்ளாரையும் மௌனமா தான் இருந்துச்சு, அமைதி இருந்துச்சு. வீட்லயும் அமைதியா அவங்க கடமைகளை செஞ்சுட்டு ரொம்ப அமைதியா இருந்துச்சுங்க ஐயா. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க ஐயா. அதான் சொல்லலான்னு. அதுக்கப்புறம் 4ஆவது நாள் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. இப்ப நீங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டீங்க. இப்ப நமக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை, தேடுதல் வராது. நீங்க இறைத்தன்மையாக மாற மாற தேடுதல் இருக்காது, வேண்டுதலும் இருக்காது. ஆமாங்க ஐயா. ஆமா, அது என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த துரியாதத்துக்கு போய் கொஞ்சம் மனம் அடங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் தேவையே இல்லை. அது ஞாபகம் வந்தாலுமே கூட வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி, ஒண்ணும் கேட்க தேவையில்லை போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம். இந்த உணர்வு நாம தவத்தினுடைய உயர்ந்த நிலை. அப்ப அததான் சுவாமி வேண்டாமை வேண்டும் அப்படின்னு சொன்னார்ல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டு விடுமையில் வள்ளுவர் சொல்றார். வேண்டுதல்ங்கிறது எப்ப நம்ம இல்லையோ அப்ப நமக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதையே நம்ம உணர முடியும். ஆமாங்கய்யா. நம்ம தேடும் போதும் அது தூரமா இருக்கிற மாதிரி தெரியும், தேடலைன்னா கூடவே இருக்கிறது தெரியும். எப்போ ஒரு தேடுதல் இருக்கும் பாருங்க, நம்ம கூடவே இருக்கிற போது அதை பத்தி பெருசாவே கண்டுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு வாரம் வெளியூர் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாங்கய்யா. அப்ப தூரமா இருக்கிற போது தேடுதல், பக்கத்துல வந்துட்டா தேடுதல் இல்லை. அதாங்கய்யா. அவ்வளவுதான். அப்ப இறைவனுடைய தன்மை தூரமா இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் அங்க தேடுதலோட இருப்போம், வேண்டுதலோட இருப்போம். அது இறை கூடவே இருக்குங்கிற உணர்வு வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாமே நமக்குள்ள இருக்கிறத உணர்ந்துடலாமே. அதே மாதிரி நம்ம பிளஸ்டிக்ஸ் கூடங்கய்யா, நம்ம பசங்களை மத்தவங்களை பிளஸ் பண்ணும்போது கூட அது விண்களின் கூட்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த இறை துகள்களின் கூட்டுன்னு நினைச்சு அவங்கள அந்த வாழ்த்தும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கய்யா. அது ரொம்ப சீக்கிரமா போகும். ஏன்னா அது காந்த உடல் இல்லையா. தூளம் சுக்குமம் காரணம் பிடிப்போம் இல்லையா. தூள உடல் மூலமா சொல்றது, இந்த பிசிக்கலா சொல்றது உதட்டளவுல சொல்றது உதட்டளவு தான் நிக்கும். உள்ளத்துல இருந்து உயிரளவுல சொன்னா உயிரளவுல போகும். மனதுல இருந்து சொல்லும் போது அது இன்னும் வேகமா போய் அந்த காந்த ஆற்றல் இன்னும் வேகமா போகக்கூடியது. அப்போ இறைத்துகளா இருக்கீங்கன்னா காந்தத்துல தானே இருக்கிறீங்க. அப்ப அது அவங்களுடைய காந்தத்துல போய் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அது ஒரு கெட்டி பொருளா ஒரு உருவமா நினைச்சு செய்யும் போது அவ்வளவு மாற்றம் கிடைக்கல. இந்த மாதிரி செய்யும் போது நல்லா மாற்றம் கிடைக்குதுங்கய்யா.
இப்ப நம்ம சப்ஜிக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு போடும்போது அது உள்ள அந்த எசன்ஸ் இறங்காதுங்கிறதுனால ஓட்டை போட்டு போடுவாங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாம்சங், உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாமா? சாம்சங், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன்மா. மைக் ஆஃப் ஆயிருதுமா. திருப்பி அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. அம்மா மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்கம்மா. சாம்சங், ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்கம்மா. மறுபடியும் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா, ஆன் ஆயிடும். சாம்சங் வரலையா உங்களுக்கு? ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா. நன்றிங்க ஐயா. ஐயா நீங்க சொன்னீங்க இந்த இரவும் பகலும்னு ஒரு அன்பர் முன்னாடி கேட்டதுக்கு, இந்த 4:30 to காலையில 5:30, சாயந்தரம் வந்து 5:30 to 6:30ங்களா ஐயா? அந்த நேரமாங்க ஐயா நீங்க சொல்றது? ஆமாமா. அதுக்கப்புறம் ஐயா கரெக்டுங்க ஐயா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க வந்து ஒரு பாடமா சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தோம். அது உணர்ந்து சொல்லும் போது இன்னைக்குதான் அதனுடைய உணர்வு எங்களுக்கு புரிஞ்சுது. நான் கேட்கும் போது அந்த ஒரு நிலையில இருந்து நம்ம பாவிக்கணும்ன்றது. அது மட்டும் இல்லையா, நீங்க இந்த பிரபஞ்சத்தை நினைக்கும் போது அத நீங்க இது வரைக்கும் நாங்க இந்த சந்திரன், முழு நிலவு இப்படிதான் நாங்க நினைச்சிட்டு தவம் பண்ணோமே தவிர, இப்ப நீங்க சொல்லும் போது அது பாதிதானமா தெரியுது. நம்ம முழுசா எங்க இருக்கு, நான் அதையே நம்ம உருவகப்படுத்தி தான் பண்ணிட்டு இருந்தோம். இது வரைக்கும் அது எல்லாமே இறைத்துகளா பார்க்க ஆரம்பிச்சிடணுமாயா? ஆமாம்மா, அதுக்கு தானே உங்களுக்கு பயிற்சியே கொடுக்குறோம். நீங்க நான் யார் சப்ஜெக்ட்ல சொல்லும் போதே என்ன சொல்றாங்க, முதல்ல பிசிக்கலா பாருங்க, அதுக்கப்புறம் ஆசல் பாடியை பாருங்க, அதுக்கப்புறம் அந்த காசல் பாடிங்கிற அந்த காந்த உடலை பாருங்க, இறைத்துகளாக பார்க்க பழகுங்க, அதுவே இறைநிலை தன்மைக்கு கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாங்க. பத்தி நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நாம வந்து வெறுமனே தேரியா வச்சு என்ன பிரயோஜனம், அந்த பிராக்டிகல் கொண்டு வாங்க. கண்டிப்பா தாயா. இன்னைக்குதாயா இது வரைக்கும் பண்ணிடுது இந்த நிலையில தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்களுடைய ஸ்பீச் கேட்கும் போது எல்லாமே இறை துகளா, அப்ப அந்த இறை துகள்ல வந்து நம்மளுடைய ஐயாவுடையது மகான்கள்லாம் அந்த பிரபஞ்சத்துல கலந்திருக்காங்க. மகான்க பட்டினத்தாரு நிறைய எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய அந்த இறை துகள் நினைக்கும் போது அவங்களுடைய ஆற்றலும் நமக்கு சேர்ந்து வருமாயா நினைக்கும் போது நமக்கு? ஆமாம்மா, காந்தம்னு சொன்னாலே இறைத்துகளை தான் காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவட்சி விரைவோடு இயங்கக்கூடிய இறைத்துகள் தான் காந்தம். அது கரைச்ச அலையா ஓடுச்சுன்னா காந்த அலை இல்லையா? இந்த காந்த அலையில தான் எல்லாருடைய அனுபவ பதிவுகளும் இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற காந்தத்தை காலி பண்ணீங்கனாலே அவங்க தானா உள்ள வந்துடுவாங்க. இங்க காலி பண்ணாதானே வருவாங்க, காலியே பண்ணலன்னா எப்படி வரும்? ஓஹோ, அப்போ அந்த நிலையில நான் என்னவா இருக்கணும் ஐயா? இப்ப நாங்க அத நினைக்கும் போது என்னுடைய எண்ணங்கள் எந்த நிலையில அது எப்படிங்க அது பாவனை, அது கொஞ்சம் பண்ண சொல்லுங்க ஐயா, விளக்கம் எனக்கு. ஒரு எண்ணமும் வேண்டாம், ஒரு பாவனையும் வேண்டாம். நாம கண்ணாடி பேச்சு செய்யறோம்ல, ஆமாங்க ஐயா, பத்தியோ பாக்குறோம். பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் முழுவதுமாக வெளியேறுது. வெளியேறுது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு எழுச்சி பெற்று வெளியேறுதோ அந்த அளவுக்கு பிரபஞ்ச காந்தம் உங்க உடம்புக்குள்ள வந்து நிரம்பிக்கொள்ளும். இப்படிதானே பார்த்தோம்? ஆமாங்க ஐயா. அப்ப பிரபஞ்ச காந்தம் வருதுன்னா பிரபஞ்ச காந்தத்துல யார் இருக்கா? எல்லாருடைய அனுபவங்களும் இருக்கு. ஆமாங்க ஐயா. சாமி சொன்னாங்க, வான்காந்தம் என்பது வாழ்ந்து முடிந்தோர்களின் அனுபவ தொகுப்பு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யாருக்கு வந்துருது? இப்ப வந்துருச்சுன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸா மாறிட போகுது, அனுபவமும் மாறிட போகுது. ஓ, புரியுதுங்க ஐயா, நல்ல விளக்கம் ஐயா. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சுத்த வெளி தானா இதுவாயிடும் நமக்கு, அது மறைந்து. அதாவது எனக்கு நடக்க தெரியல, எங்க அப்பாவுக்கு நல்லா நடக்க தெரியும், கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. நான் அவர் கையை பிடிச்சுக்கிட்டா போதும், அவர் பாட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு. புரியுதுங்க ஐயா. ஓ, அல்லங்க ஐயா, அந்த இறை துகள் நினைச்சு நம்ம இது பண்ணும்போது அதுக்கப்புறம் தானாவே அது மறைந்து போற சுத்த வெளி ஆயிடுமாயா அது?
நம்ம ஆமா, அந்த இறைத்துகளுடைய நினைக்க என்ன ஆகும்? இறைத்துகளுடைய இயக்கம் குறைஞ்சுக்கிட்டே வரும்ல காலத்தால. ஓ சரி, புரியுதுங்க புரியுதுங்க. அப்புறம் அது சரிங்க கரன்சி சரிங்க. என்ன மாறப்போகுது? ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா. ரொம்ப விளக்கம் ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப இன்னைக்கு ரொம்ப உணர்வு நல்லா இருந்தது ஐயா. நீங்க கேட்கும் போதே அதனுடைய நிலையில போற அளவுக்கு இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. நன்றிங்க அம்மா, வாழ்க வளம். அடுத்த அன்பராக டென்மார்க்ல இருந்து நேசமாலா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் டென்மார்க்ல இருந்து ஐயா. எனக்கு என்னன்னு சொன்னா, இப்ப அம்மாக்கு நீங்க பதில் சொன்னீங்க. ஏனென்றா நீங்க சொன்னீங்க, நாங்கள் இப்ப மேல போகும்பொழுது அந்த கற்பனையிலே நாங்கள் தன்னும் பொழுது அதுதான் அதை எப்படியோ சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அது சுத்த வழியா போக முடியாது நாங்கள். ஆனால் இப்ப பஞ்சபூத நவக்கிரக தவத்திலேயா நாங்கள் எப்படி அதை இதுன்றதை ஒருக்கா சொல்லுவோம். என்னன்னு சொன்னா, எப்படியோ கோள்களை நினைக்கிறோம், அது அதோட ஒன்றி கலந்து அப்படி அதுவாக ஆகிறோம் என்று சொல்லித்தான் நாங்கள் அது நாங்கள் செய்யும் பொழுது இப்ப அந்த காந்த இதாவே உணர்றோம். அப்போ அந்த நினைக்கும் போது அது சூரியன் என்று அந்த காட்சி வரும் தானே ஐயா. அதை என்னன்னு செய்யறது? அதுதான் பஞ்சபூத நவகிரக தவம் என்பது யார் வேணாலும் செய்யணும். அது ஒரு இமேஜினேஷன், மனதை விரிவுபடுத்துறதுக்கான பயிற்சி. மனசை விரிவுபடுத்துறதுக்கான பயிற்சி தான் பஞ்சபூத. அந்த அந்த நிலையை உணர்வதற்கான உணர்வு பயிற்சிங்கிறது துரியாதம். பஞ்சபூத நவகிரகத்தவம் யார் வேணாலும் செய்யலாம். தவம் எடுத்தவங்க எடுக்காதவங்க யார் வேணாலும் செய்யலாம். ஆனா துரியாதீதம் அவங்க உணர்ந்தவர்கள் உணர்த்த இன்னொருத்தர் உணர்றது பாவனை தீட்சை. நல்லதுமா, தேங்க்யூமா, வாழ்க்கை. நீங்க அந்த இடத்துல நீங்க அத அப்படியே நீங்க கவனிக்கலாம். மனசை விரிவுபடுத்துறதுக்கு தேவை உருவம் தேவை. மனசு விரிவுபடுத்த அந்த உருவத்தை கழிச்சிடணும். உருவத்தை கழித்தால் தான் அந்த இடத்துல மௌன நிலைக்கு போகும். நன்றி ஐயா, நன்றி 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 அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக எக்ஸோமி, உங்க பேர் சொல்லிட்டு பேசலாம், அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன், உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. பாலாஜி, சென்னையில இருந்து. எப்படி இருக்கீங்கய்யா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கேன்யா. சென்னையில நேற்று புயல் போயிடுச்சு. புயலுக்கு பின்ன அமைதியும் சொல்லுவாங்க. அந்த அமைதியா உங்க ஸ்பீச் இருந்ததுயா. நல்லது நல்லது, சிறப்பு. சைக்ளோன் பாஸ் ஆச்சு. இப்ப நார்மல் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இது அமைதியா இருக்கு இப்போ பார்த்தா. சூப்பர், நீங்க அந்த அமைதியை நல்லா அனுபவிங்க. இது நேத்திக்கு பாத்தீங்கன்னா அந்த உசு உசுன்னு புயல் காத்து வீடு டோர்லாம் அடிச்சுட்டே இருக்கும். இதுவும் ஒரு இடையா. இந்த புயலுக்கு என்ன காரணம்? இயற்கை சீற்றத்துக்கு நம்மளுடைய எண்ணம் தான் காரணம். நம்ம புயல் இயற்கை சீற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாமி அழகா சொல்லிட்டாங்க. அந்த அந்த தாக்கத்தை நம்ம அனுபவிக்கிறதும் அனுபவிக்காம போறதும் நம்மளுடைய எண்ணங்களுடைய தாக்கம் தான். இப்போ அந்த நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு விதத்துல மாறிதான் இயற்கை சீற்றங்களாக மாறி வருது. இன்னொன்னு, இந்த காலத்துல பருவமழை காலம் வரக்கூடிய காலம். அப்போ அந்தந்த ஏரியால இந்த பூமியினுடைய சுழற்சிக்கு தகுந்த அப்படி டிப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆக தான் செய்யும். அந்த ஃபார்ம் ஆகி வரக்கூடிய இது அந்த காற்றாகவும் மழையாகவும் வரதான் செய்யணும். அது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம போயிருக்குல்ல. ஆமா, அது வரைக்கும் நல்லதான். கரண்ட் கூட போல இந்த வாட்டி இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம அத்தனை பேரும் நமக்கு எதுவும் ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல. இது பண்ணல. மழை வேணும், மழை இல்லைன்னா நமக்கு சிரமப்படுவோம். கரெக்ட். இது 1, 2, 3 வந்துச்சு தொடர்ந்து சைக்ளோன் சென்னை. லாஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா தேவை இருக்கு, அதனால வருது. தேவை இல்லைன்னா அதுவும் வராது. நம்ம ஒரு சில காலத்துல மழையே இல்லாம கஷ்டப்பட்டோம்ல. ஆமா ஆமா, 17 கஷ்டப்பட்டோம். 17, 18 ரொம்ப அது மாதிரி இல்லாம இருக்குல்ல. இப்ப நமக்கு நிறைய அந்த காலநிலை பருவநிலை மாற்றங்கள் வர 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 இந்த மாதிரி சிரமங்கள் வரதான் செய்யும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு நம்மளுடைய அறிவாற்றலை கொண்டு பயன்படுத்திக்கணும். இதுதான் வாழ்க்கை தத்துவத்துல சாமி சொல்லி கொடுத்துருக்காங்க.
இயற்கை சீற்றங்களிலிருந்து இருந்து எப்படி நம்ம காப்பு பெறது, வேற்றுயிர் பகையில இருந்து எப்படி நம்ம காப்பு பெறணும். இந்த பயிற்சி நம்ம செஞ்சுட்டோம்னா இது அது இயற்கை நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி நம்ம எதிர்கொள்றதுங்கிற அந்த டெக்னிக்ஸை நம்ம உணர்ந்துகிட்டு அதை படிச்சுக்கிட்டு அதோட இறங்கி இருந்துட்டோம்னா எங்கேயும் சிரமம் இல்லை. இப்ப நீங்க பாருங்க, இந்த வயநாடுல அந்த ஊரே அவ்வளவு காலியாகி போச்சு. ஏதாவது ஒரு மிருகம் சேர்த்துச்சா எங்காவது? எங்கேயாவது கட்டி போட்டுதான் மாட்டிக்கிச்சு. அவளைய காட்டுல இருந்து அவ்வளவு தப்பிச்சு போயிடுச்சு. அது இயற்கையோட இணைஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துல வரக்கூடிய சிரமங்கள் என்னன்னு தெரிஞ்சது. அது உடனே அடுத்த லொகேஷனை தன்னை மாத்திக்குது இல்ல. இப்ப நமக்கு தெரியாதனாலதான் நம்ம மாட்டிக்கிறோம். அந்த உணர்வு நிலைக்கு வந்துட்டோம்னா இந்த பிரச்சனைகள் கடந்து. நன்றியா, வாழ்க. ரொம்ப அமைதியா இருந்தது. வேலைக்கு பின் உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. எல்லாருக்கும் மனதில் வந்திருக்கும். சென்னையில இருக்கவங்களாம் சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் யா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மல்லிகா யோகா, நீங்க பேசலாமா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மல்லிகா, திருச்செங்கோடுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப உங்களோட தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி விளக்கத்தை நான் இது யூடியூப்ல நிறைய தடவை பார்த்தேங்க ஐயா. எனக்கு ஏதோ ஒரு நெருடல் அதுல இன்னும் தெளிவில்லாமையே இருந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த கண்ணாடி பயிற்சி எனக்கு நல்லா தெளிவா வருதுங்க ஐயா. ஆமா, உங்க வாய்ஸ் கேட்கலாமா? பேசுங்க. மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல, மைக் ஆன்ல தான் இருக்கு. மல்லிகாமா, உங்களுக்கு மைக் ஆன்ல இருக்கு, சவுண்ட் வரலமா? தீப பயிற்சியில கொஞ்சம் புரிதல் இல்லாத மாதிரியே இருக்குங்க ஐயா. நான் பேராசிரியர் தாங்க ஐயா. ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன கிளாஸ் கடகடன்னு எடுக்க தெரியுது. ஆனா அது உணர தெரியல தீப பயிற்சிங்க ஐயா. சரிம்மா. அப்புறம் 9 மைய தவத்துல கொஞ்சம் தள்ளி பார்த்தாலும் அது ஆக்டிவேட் ஆயிரும் அப்படிங்கிறது எனக்கு உணர்தல் இருக்குங்க ஐயா. ஆனாலும் எனக்குள்ள நம்ம 9 மைய தவம் கரெக்டா தான் காலையில தவறாம 9 மைய தவம் பண்ணிடுவேங்க ஐயா. அது எனக்குள்ள அது ரெண்டுக்கும் கொஞ்சம் விளக்கம். வாய்ஸ் பிரேக் ஆகி வந்துச்சுமா. நான் ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. தீப பயிற்சி செய்யும் போது எப்படி உணர்றதுன்னு கேக்குறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. தீப பயிற்சியா இருந்தாலும் சரி, கண்ணாடி பயிற்சியா இருந்தாலும் சரி, கண்ணை திறந்து பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து ஜீவகாந்தம் வெளியே போகும். புலன்கள் வழியா போனதை ஒரு புலன்கள் வழியாக திருப்புறோம். கரெக்டா? அப்போ ஒரு புலன்கள் வழியா போகும்போது இன்னும் அபரிமிதமாக அந்த காந்தம் கண்ணை பிச்சுக்கிட்டு வெளியில போற அளவுக்கு போகும். நீங்க எவ்வளவு கூர்ந்து பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெளியில போகும். அது போற வேகத்திலேயே நீங்க கண்ணை மூடி கைகளை பொத்துகிற போது என்ன ஆகும்னா, வெளியில பிரபஞ்சத்துல இருந்து இங்க காலி பண்ண வெளியில இருந்து உள்ள வந்துட்டே இருக்கு இல்லையா? வான்காந்தம் நமக்குள்ள வந்துட்டே இருக்குல்ல. இப்ப எவ்வளவு வேகமா போகுதோ அதே அளவுக்கு வெளியில இருக்கிறத உள்ளுக்குள்ள இழுக்கும். கரெக்டா? அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு சுழற்சி ஏற்படும். ஒண்ணும் இல்ல, இப்ப டிப்ரெஷன் ஃபார்ம் ஆச்சு இல்ல வங்கக்கடல்ல. அப்போ அந்த இடத்துல டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அந்த காற்றினுடைய அழுத்தம் குறைஞ்சு போகுது. அப்போ காற்றினுடைய அழுத்தம் குறையும் போது என்ன ஆகுது? சூழ்ந்து இருக்கக்கூடிய காற்று அந்த குறைஞ்ச இடத்தை நோக்கி உள்ளுக்குள்ள வேகமா உள்ள வருது. அந்த இடத்துக்குள்ள மறுபடியும் அது ஒரு குறிப்பிட்ட மையம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில திரும்பி ரிப்பல் ஆகி வெளியில வர்றது என்ன ஆகும்? திரும்பி வெளியில ஓட முடியல. ஏன்னா இங்க இருந்து வரக்கூடிய பிரஷர், வெளியில இருக்கிற பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துலயே சுழற்சி அடைய ஆரம்பிக்குது. அதுதானே புயல். இதே கான்செப்ட் அப்படியே வச்சுக்கோங்கம்மா. இப்ப நம்ம புலன்கள் வழியா ஜீவகாந்தம் போயிட்டு இருந்தது, அதை ஒரே புலன்கள் வழியா வெளியில தள்ளணும். அந்த புலனையும் அடைச்சிட்டோம்னா எவ்வளவு வேகமா வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தம் உடம்புக்குள்ள வந்துச்சோ அதே வேகத்துல உடம்புக்குள்ள ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும், ஒரு சர்க்குலேஷன்ஸ் கொடுக்கும். அதுதான் உடம்புக்குள்ள திணிவுபடுத்துது அப்படின்னு சொல்றேன். தீப பயிற்சியில கண்களை மூடும், இது இருட்டாகுது. கண்ணாடி பயிற்சியில இருட்டாயிடுதுங்க ஐயா. தீப பயிற்சியில அந்த நிலை எப்படி உணர்றது? இருட்டு ஆகணும். நீங்க கண்களை மூடி இந்த கைகளை பொத்துறீங்க இல்லையா? இப்படி பொத்திட்டீங்கனாலே உங்க கண்ணுல எந்த வெளிச்சமும் தெரியாதே.
இல்ல கண்ணாடி பயிற்சியில பாத்துட்டு இருக்கும் போதே முழுக்க இருட்டு கும்மிருட்டாட்டம் ஆயிடுது இல்லைங்களாங்க ஐயா, உணர்ந்து பண்ணும் போதே அந்த நிலை. அத சொல்றேன் நானு. அந்த பாத்துட்டு இருக்கும் போதே கும்மிருட்டு ஆயிடுது. அப்ப வந்து கண்ணாடி பயிற்சியில் இந்த தீப பயிற்சியில அந்த கும்மிருட்டான நிலையை கண்ணை முழிச்சிட்டு இருக்கும் போது பார்க்க முடியுமாங்க ஐயா? முடியாது முடியாது முடியாது. நீங்க வந்து தீப பயிற்சியில பார்க்க முடியாது. இதுதாங்க ஐயா டவுட். அந்த தீப பயிற்சியில தீபத்தை தான் நம்ம பாக்குறோம். நல்லா கவனிங்க. தீபத்துல இருந்து எவ்வளவு எனர்ஜி வெளியில வருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய காந்தத்தை எழுச்சி பெற்று வெளியில செலவு பண்ணோம். கண்ணாடி பயிற்சியில நம்மளுடைய உருவத்தையே தான் நம்ம பாக்குறோம், வேறு பொருளை பார்க்கல, நம்மளுடைய உருவத்தையே பாக்குறோம். அப்ப நம்ம உடம்புல இருந்து இங்க 1 யூனிட் தான் வெளியில வருதுன்னா அந்த கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது எவ்வளவுதான் இருக்கும்? 1 யூனிட் தான் இருக்கும். அப்ப இங்க எழுச்சி பெறாது. எழுச்சி பெறாத போது இங்க 0 நிலைக்கு கூட போகும். ஆனா இதுல போகாது. சரிங்க ஐயா. வெள்ளிக்கிழமை கண்ணாடி பயிற்சியோ பண்ணலாமாங்க ஐயா? பண்ணலாமே. சாந்தி யோகத்துக்கு முன்னாடி பண்ணிடலாம். வெள்ளிக்கிழமை நீங்க சாந்தி யோகம் செய்யலாம். எந்திரிச்சோன்னா பண்ணிடலாம். அவ்வளவுதான். நீங்க எந்த நாள் வேணாலும் பண்ணலாமா. சாந்தி யோகத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்க தீப பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ பண்ணிட்டு அடுத்தப்ப சாந்தி யோகம் பண்ணலாம். ஏன்னா ஒண்ணும் இல்ல, சாந்தி யோகம்ங்கிறது உடல் சக்தியா மனோசக்தியா கன்வெர்ட் ஆகும். இப்ப நீங்க உடல் சக்தியா மனோசக்தியா கன்வெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மறுபடியும் அது வந்து பிசிக்கல் எனர்ஜில இருந்து கன்வெர்ட் ஆயிடும், உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். புரியுதுங்க ஐயா, புரியுது. அப்போ இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆனது வந்து உடம்புக்கும் மனசுக்கும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்துடும். அது பிரயோஜனம் இல்லாம போகும்ல. புரியுதுங்க. அதனாலதான் முன்னாடி நீங்க பயிற்சி பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாந்தி யோகம் பண்ணீங்கன்னா இப்ப நிறைய சம்பாரிச்சிங்க, அதை நிறைய கொண்டு போய் அப்படியே பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுறீங்க. அது உடலையும் மனசையும் ஆரோக்கியப்படுத்தும். புரியுதுங்க ஐயா. இந்த 9 பாயிண்ட் மெடிடேஷன் வந்து அந்த பாயிண்ட்டை விட்டு கொஞ்சம் நம்ம கரெக்டா அந்த பாயிண்ட்ல தான் நினைக்கிறோமா தள்ளி நினைக்கிறோமாங்கிறது நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தானுங்க ஐயா? அது தேவையில்லாமா. ஏன்னா நமக்கு ஒரு பாயிண்ட்னு சொல்லி இப்ப நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு அட்ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொன்னோம்னா தொப்புளுக்கு கீழே அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோ. அட்ரீனல் வந்து தொப்புள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம் சொல்லணும். சுவாதிஷ்டான மையமா, இப்ப சுவாதிஷ்டானத்துல தொப்புள்ல இருந்து 4 விரல் கீழே இந்த இடத்துல தானே நீங்க அட்ரீனலுடைய சுரப்பி இருக்கு மையம்னு சொல்றீங்க. ஆனா அட்ரீனல் சுரப்பி எங்க இருக்கு அப்படின்னா இந்த கிட்னிக்கு மேல இருக்கு, அது முதுகு பக்கத்துல இருக்கு. அப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த அந்த கிளாண்டை இயக்குகிற மையமாக அங்க இருக்கு, அவ்வளவுதான். அது ஒரு இயக்க மையம், ஒரு காந்த மையம் தான். அந்த பொசிஷன் வந்து இந்த இடம் தான் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்த முழுசும் சேர்ந்து இருக்கு. புரியுதுங்க ஐயா, புரியுது. 14 பாயிண்ட்ஸ் அக்கு பிரஷர்ல வந்து எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சுத்தவெளி தெரியுது. அது கரெக்டாங்க ஐயா? ஓகேமா. ஏன்னா நம்ம காந்தத்தை தானே செலுத்துறோம். அப்ப காந்தம் செலுத்த அந்த காந்தமே என்னவாக மாறிடும்? காந்தம்ங்கிறது இயங்குகிற பொருள். இயக்கம் நின்று போச்சுன்னா அது சுத்தவெளி தானே. புரியுதுங்க. அது வந்து ஹைலி மேக்னடைஸ்டு தான், அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சுகன்யா விஜயகுமார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, தியானம் செய்யறோம்ல, அப்ப நம்ம உட்கார்றது வந்து சுகாசனத்திலயா பத்மாசனத்திலயா ஐயா? சுகாசனத்திலயும் உட்காரலாம், பத்மாசனத்திலயும் உட்காரலாம், வஜ்ராசனத்திலயும் உட்காரலாம். ஏன்னா அதனால சொல்ல மாட்டாங்கல்ல, நார்மலா தியானத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. அப்ப நம்ம சுகாசனத்துலதான் சொல்லிருக்காங்க, சாமி சொல்லிருக்காங்களே. நம்ம பயிற்சியிலேயே சொல்லி கொடுக்கறது இல்லையா? சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம், இந்த 3 ஆசனத்துல நீங்க எதுல வேணாலும் உட்காரலாம். இன்னும் சொல்ல போனா சித்தாசனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இன்னும் சிறப்பு தான். அதுல கூட உட்காரலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா பிளெக்சிபிளா உட்காரணும். சுகாசனம் தான் எங்களுக்கு எளிமையா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இதுக்கே நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் இல்லையா? பத்மாசனம் மத்த எல்லா ஆசனத்துக்காகவே ஒரு தனி பயிற்சி எடுத்துக்கணும். அது முடியாது. ஆனா பத்மாசனத்துல உட்காரும் போது நம்மளோட முதுகு தண்டுவிடம் எப்போதுமே நேராவே இருக்கும் இல்லையா? சுகாசனத்துல சில நேரம் நம்ம கொஞ்சம் தொய்வு அடைஞ்சிருவோம். உட்காரும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய கால் 2 ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஒரு லாக் ஆகுது இல்ல, அப்போ ஃப்ரண்ட் சைடு அழுத்தம் கொடுக்கும் போது பேக் சைடு வந்து எப்போதுமே ஸ்ட்ரைட் ஆயிடும்.
ஆனா அதுக்கு ஒரு பயிற்சி, அந்த பயிற்சி இன்னும் எடுக்கலையா நாங்க. அது சரியான பயிற்சி பயிற்சி பண்ணணும். அதுக்காக. ஆமாய்யா. இப்போ நம்மள சுத்தி எப்போதுமே காந்த துகள்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லையா? ஆமாம்மா. காந்த துகள்கள் இருக்கு, நமக்குள்ளாரையும் இருக்கு ஐயா. ஆமா, அது அதுதான் ஜீவகாந்தமாங்க. நமக்குள்ள நார்மலாவே இருக்கிறது ஜீவகாந்தத்தை தான் நம்ம ஜீவகாந்தம். பரகாந்தம். வெளியில, அதாவது நமக்குள்ள இருக்கிற போது அதுக்கு பேர் ஜீவகாந்தம். அதுவே வெளியில இருந்தா ம். வான்காந்தம். ரெண்டும் ஒண்ணுதான். சரி. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் மட்டும். எல்லா ஜீவன்கள்கிட்டயும் உள்ளார இருக்கிறது ஜீவகாந்தம். அது அவ்வளவுதான். உயிரில்லாத திடப்பொருள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் காந்தம். வான்காந்தம். இப்போ வான்காந்தம் எனக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா. அப்ப வீட்டுல இருக்க சாதாரண சேரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, உயிரற்ற பொருள், அதுகிட்டயும் எல்லா இருக்குமா ஐயா? பொருளுக்குள்ளயும் இருக்குமேமா. எல்லா பொருளுக்குள்ளயும் இருக்குமா. அப்ப அது உடைஞ்சது, ஏதாவது ஒரு டிஃபெக்டோட இருக்கு இல்லையா, உடைஞ்ச சேரு, ஒரு ஏதோ ஒரு அதுல அந்த துகள்கள் அததான் நம்ம வேணாம்னு சொல்றோம்ல, அதனால நமக்கு நெகட்டிவா? ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அது பொருளாக அந்த காந்தம் அழுத்தம், ஒளி, சுவை, மனமா கன்வெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்ப நீங்க உடைஞ்சிருச்சு, நீங்க தூக்கி ஒரு பக்கம் போட்டீங்கன்னா கூட அதை நீங்க யூஸ் பண்ண போறது இல்ல. அதை கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பொருள் ரொம்பவே மக்கி போயிருது இல்ல. அப்ப என்ன ஆகுது, அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் பிரிந்து கொண்டே இருக்கும். அது நமக்கு கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் கிடையாது. அப்ப வீட்டுல நிறைய ஜாமான் வாங்கி வச்சுக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அது நம்மளை பொறுத்துதான். நம்ம மெயின்டெனன்ஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம், மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது. எல்லா பொருளுமே தேவைக்கு மேல எந்த பொருளும் தேவைக்கு மேல வைக்க கஷ்டங்கள் தான். ஏன்னா நமக்கு மெயின்டைன் பண்றது கஷ்டம், அதை பாதுகாக்கிறது கஷ்டம் இல்லையா? அப்ப எவ்வளவு தேவையோ அதனால நம்மளோட அந்த ஜீவகாந்தத்தோட அதுவும் வேஸ்ட் ஆகுது இல்லையா? அதுக்கு நம்ம ஆமா, உழைக்கிறதுனால நீங்க உழைக்கிறீங்க, அதை மெயின்டைன் பண்ணணும், அதை கரெக்டா டெய்லியும் பார்க்கணும், துடைக்கணும், வைக்கணும், எல்லா வேலையும் செய்யும்போது ஜீவகாந்தம் உங்களுக்கு விரையும் தானே. அப்ப அது குறைச்சலா வச்சுக்கிறது தான் நல்லது இல்லையா? அவ்வளவுதான். அதுதான் நமக்கு, நான் அதான் ஒரே வார்த்தை சொன்னேன். மெயின்டைன் பண்றது நமக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது, மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நமக்கு வேண்டாம். ஆமாய்யா. அந்த காலத்துல குழந்தைங்களை நிறைய பெத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சமா இருக்காங்க, வீட்டுல ஜாமான் நிறைய இருக்கு. அப்போ அதுக்கு அந்த டிஃபரன்ஸ், அவங்க கிட்ட இருந்து நிறைய ஜீவகாந்தங்கள் நமக்கு கிடைச்சது இல்லையா? அந்த நிறைய குழந்தைங்க அந்த ஒரு பிணைப்பு, அதை விரும்பி செஞ்சாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு ஒரு குழந்தையவே நம்ம வேணாம்ல சொல்றோம். ஒரு காலத்துல கல்யாணம், ஆமாமா, அது உணர்வுபூர்வமா இருந்தது. ஒரு காலத்துல கல்யாணம்னு ஆச்சுனாலே அடுத்த வருஷத்துக்கு ஒரு குழந்தைங்கிற மாதிரி 10 குழந்தை 12 குழந்தை பிறந்தாத்தான் அவங்க எல்லாம் நல்லா ஆரோக்கியமானவங்க அப்படின்னு நினைச்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள அதை ஒரு விரும்பி அந்த குழந்தைகளை பெற்று வளர்க்கறத ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போறோம். அப்ப அது ஒரு பெரிய பாரமா தெரியுதுங்கிறதுனால இப்ப நீங்க கல்யாணம் பண்ணவங்களை கூட கேட்டு பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க, இன்னும் நான் செட்டில் ஆகலைங்க, இன்னும் நான் என்னோட வேலைகள் சரியா இருக்குங்க, இன்னும் அங்க வேலை பார்க்கணும், எனக்கு இவ்வளவு சிரமம், இப்படியே சொல்லி தள்ளி போட்டு தானே போறோம். அது விரும்பலையே நம்ம. அந்த விருப்பம் குறைய உங்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டியும் குறைஞ்சுக்கிட்டே தானே போகுது. ஆமாய்யா. அப்ப நிறைய குழந்தைங்க இருக்கும்போது இந்த மாதிரி நான் நிறைய குடும்பத்துல இருக்கிற தலைவிகள் இந்த மாதிரி ஒரு இது தேடி எல்லாம் போகல. அந்த ஜீவகாந்தம், அங்க உள்ள ஜீவகாந்தமே அவங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்துருச்சு. இப்ப ஒரு குழந்தை 2 குழந்தை சூப்பர். அது நல்லா அவங்களுக்குள்ளேயே அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல கூடி படுத்தாங்க, கூடி வாழ்ந்தாங்க. அந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொன்னாங்கல்ல. நாம இன்னைக்கு கூடி வாழாததான் கோடி நன்மை இல்லை நமக்கு. நம்ம உறவுகள் அதெல்லாம் ஒரு இது இல்லாதனால தான் தேடிட்டு போறோம், ஒரு மன நிம்மதிக்காக ஒரு இடமா தேடி ஓடுறோம். அதனாலதான் கூட்டத்தை தேடி ஓடுறோம் நம்ம. நீங்க பாருங்க, எங்கெல்லாம் மனுஷன், நீங்க கோயில் எல்லாம் போய் பாருங்க, அவ்வளவு கூட்டம் வருது. எதுக்கு போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த தேடி ஓடுறாங்க. அங்க போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கு. எப்படி கூட்டத்துல நிறைய காந்த ஆற்றல் பிரிக்கிறாங்க, வரவும் செய்யும் போகவும் செய்யும். ஆமா. காலையில நானு வாக்கிங் ஒரு 7:30 மணிக்கு போனேன். ஒரு சுத்தமான இடத்துல சூரிய வெளிச்சம் வருது. எனக்கு பின்னாடி வெளிச்சம் இருக்கு. நான் முன்னாடி அந்த வெட்ட வெளியில பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன துகள்கள் தெரியுது, காந்த துகள்கள் மாதிரி. ஒண்ணு அழகா அப்படியே ஜொலிக்குது, சின்ன சின்ன துகள்கள். அதெல்லாம் காந்த துகள்கள் ஐயா? இல்ல, அது வெறும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். அதாவது நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். அது காந்த துகள்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத பொருட்களாக இருக்கு. சரி, எனக்கு அதை பார்க்கும்போது நான் அதிலேயே அப்படியே லயிச்சுட்டு போனேன். எனக்கு தெரியுதோ துகள்களா இருக்கே, அழகா மின்னுது, அப்படியே அழகா இருக்கு. கண்ணை மூடிட்டு அந்த இடம் ஃப்ரீயா இருக்கு. நான் அப்படியே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், நம்ம பூமியில இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாம் நிறைய அந்த சூரிய வெளிச்சத்துல உங்களுக்கு தெரியும்.
அப்ப அது வந்து மனசால மட்டும்தான் நம்ம காந்த துகளை வந்து நம்ம உணர முடியும். உணர முடியும். கண்ணால ஏன்னா பார்க்க முடியாது. மனசுங்கிறது ஒரு காந்தம். அதனால மனசால மட்டும்தான் அந்த காந்த நிகழ்வை பார்க்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆய்வுல தான் போய் இப்ப 99% கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, காட் பார்ட்டிகல்ஸ் சொல்லி. அது 100% வந்துச்சுன்னா விஞ்ஞானம் வந்து முழுமையடையும். சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சங்கர் கேரளா, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான விளக்கங்க. என்னோட 2 கேள்வி. ஒண்ணு வந்து, நம்ம வெளியே பாக்குற உடல்ல தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோங்கிற நினைப்ப நம்ம இருக்கிறோம். ஆனா உள்ள ஒரு உடல் இருக்குங்கிறது நம்ம அந்த தியானம் செய்ய செய்ய நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறோம். இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்தது நம்ம எந்திரிச்சு போய் கை கழுவ போறோம், நம்ம அடுத்த வேலையை செய்ய போறோம். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது அடுத்த சிந்தனை வர்றது, நம்ம எந்திரிச்சு போறது, கை கழுவுறது, இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடுது. இதே மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் நம்ம செய்யற செயலுக்கு அடுத்த பிளானிங் நமக்குள்ளே ஓடுது. அந்த சூக்கு மாடல் போய் செஞ்சுட்டு வர்ற மாதிரி தோணுது. அந்த சூக்கு மாடல் செய்யறது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சாதாரணமா நம்ம இத பத்தி சிந்திக்கிறது இல்ல. ஆனா நல்ல தியானம் பண்ணும்போது அடுத்தது என்ன பண்ண போறதுங்க நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஓடுது. இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சரியா, உண்மையை சொல்றேன். பெரும்பாலும் காந்த உடல்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அது பிரணவ உடலுக்கு வந்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம பிசிக்கல் பாடிக்கு வரும். இப்போ ஒரு செயல் செய்யறதுங்கிறது சட்டுன்னு இந்த கையை தூக்கணும்னா கூட தூக்கணும்னு நினைச்சுக்கிறது வந்து காந்தம் நினைச்சு அதுக்கப்புறம் அந்த உயிர் சக்தி அதுல இயக்கம் பெற்று அதுக்கப்புறம் தான் இந்த பிசிக்கலான வேலையை செய்யும். இததான் நீங்க உணர்றேன்னு சொல்றீங்க. இந்த உணர்வு வந்துருச்சுனாலே இந்த பிரபஞ்ச ரகசியங்களை உணர்கிற சக்தி நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்பதான் எல்லா உயிர்களும் ஒன்றாமே உற்று பார்த்தாள்னு சொல்லி பாடுனாங்க இல்லையா. அப்போ அந்த உயிர்கள் படுகிற துன்பம், அந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றம் எல்லாமே நமக்கு இங்க உணர்வாக தட்டுப்பட ஆரம்பிக்கும். அந்த உணர்வுகளை வந்து நம்ம எப்போ கடந்து வர்றோமோ அப்போ நம்ம முழுமை. ஒவ்வொரு உடலையும் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதான் இப்ப அந்த அளவுக்கு ஒரு நுண்ணிய இதாக்கு போக ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னொரு, அதாவது நுண்ணுயிரை பத்தி, நுண்ணுணர்வு, உயிர் அல்ல நுண்ணுணர்வு. அந்த உணர்வு இப்ப பண்ற தியானம் எல்லாம் எப்படின்னா அந்த நுண்ணுணர்வோட செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த நுண்ணுணர்வோட செய்யும்போது இந்த நம்மளோட நுண்ணுணர்வும் இறையாற்றலின் நுண்ணுணர்வும் 2 ஒன்று கலக்குதாங்கிற இது இருக்குது. காரணம் என்னன்னா, எது செஞ்சாலும் அந்த உள்ள நுண்ணுணர்வு ஒரு அதிர்வு, இந்த உள்ளுக்குள்ள இருக்க அதிர்வு வர தெரியுது. அதிர்வுனா ஒண்ணு இல்லை, இப்போ ஒரு நம்ம மந்திரங்கள் பீஜாட்சரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த பீஜாட்சரங்களுக்குள்ளார ஒரு ஆண் சொன்னாலே அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நாடி நரம்பு எங்கெல்லாம் நாடி நரம்பு டச் ஆகி வருதுங்கிறது நல்லா இது தெரியுது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் வித்தியாசம். இப்படி சொல்லிட்டே வரும்போது அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்குள்ளார இருக்கிற நுண்ணதிர்வு, பின்ன தியானம் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சவுண்டு கேட்டா கூட அந்த நாடி நரம்புகள் எல்லாம் அதிருது. அப்ப இதுக்கு வந்து உடல் முழுவதும் அந்த உடல்ல தலை உச்சியில இருந்து கால் பாதம் வரைக்கும் அந்த நுண் அதிர்வு தெரியுது. இதே அதிர்வு தான் இறை நிலையில இருக்குது. ஆனா நம்மளோட பதிவு பாவங்கள் சஞ்சித கர்ம பிராராப்த கர்மம் இதனாலதான் நம்மளால அந்த அளவுக்கு எட்ட முடியலையோங்கிற ஒரு தோணல் வருது. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. கரெக்டு தான் ஐயா. அதே சாமியும் ஒரு பாடல சொல்லியிருக்கிறாங்க அழகா. நிறையறிவில் நீனும் நானும் ஒன்றே, வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம். நிறைய அறிவுல போகும்போது அதுவும் நானும் ஒண்ணுதான். ஆனா எங்க மட்டும் வித்தியாசமா இருக்கிறோம் அப்படின்னா இந்த வினைப்பதிவுகள்லதான் முன்னும் பின்னுமாக இருக்கிறோம். அதை சரி பண்றதுக்கு தானே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அது யாரா இருந்தாலும் அந்த வினைப்பதிவுகளை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். அதனாலதான் நமக்கு கதைகள் எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு பெரும்பாலும் வந்து நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். பெரிய மகான்களாக இருந்தாலும் அந்த
அவங்களுடைய வினைப்பதிவுகளை அனுபவிச்சுதான் தீக்கணும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னும் சொல்ல போனா இறைவனா இருந்தாலுமே அனுபவிச்சுதான் தீக்கணும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம செஞ்ச செயலுக்கான விளைவை என்ன பண்ணிதான் ஆகணும், அனுபவிச்சுதான். ஆனா அனுபவிக்கும் போது அதை எப்படி தாக்கு பிடிச்சுக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நாம என்ன பண்ணிக்கணும், அதுக்கான பயிற்சியை சரி பண்ணிக்கணும். இப்ப நம்ம பயிற்சி செய்யும் போது நமக்கு துன்பம் வராதுன்னு சொல்லல, வரும். அந்த வரக்கூடிய துன்பத்தை எப்படி கடந்து போறதுங்கிறதுக்கான வலிமையும் நமக்கு சேர்ந்தோம். தற்சோதனை பண்ணி தான் கரெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இன்னொரு கேள்விங்க, டைம் இருக்குங்களாயா? சொல்லுங்க. அதாவது மனிதனுக்கு மட்டும் இறைவனை பத்தி உள்ள கேள்வி எழுந்துட்டே இருக்குது. இதற்குண்டான காரணம் இறைநிலையிலிருந்து சுத்த வெளியிலிருந்து எப்ப எழுச்சி பெற்றதோ அந்த எழுச்சியிலேயே அந்த கேள்வி இருந்திருக்கணும். அதாவது நான் யாருங்கிற கேள்வி இருந்திருக்கணும். அதுல அந்த தன்மாற்றம் அடைந்து ஜீவராசிகள், கோள்கள், நட்சத்திரங்களா மாறி 6வது அறிவு மனுஷனா எழும்போது இந்த கேள்விக்குண்டான விடை மனுஷனுக்கு தெரியுது. ஆனா இத ஒரு சில ஆளுகளுக்கு தான் இந்த ட்ரை பண்ணி அவங்க உணர்ந்துட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உண்மையிலேயே பதிவா இல்ல அவங்க வந்த வழியா இல்ல இவங்க இந்த ஏற்கனவே இந்த ஜீவராசிகளுக்களோட இந்த பதிவு இருந்திருக்கல, இந்த ரெக்கார்டு இருந்திருக்கணும். நான் யாருங்கிற ஒரு ரெக்கார்டு. ஆனா மனிதனா வந்த போது அந்த 6வது அறிவு எழுச்சி பெற்று இதற்கு உண்டான கேள்விக்குண்டான விடை கிடைச்சது. இது இந்த குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அப்ப இந்த மற்ற ஆளுகளுக்கு கிடைக்காததுக்கு இந்த பதிவா இல்ல கர்மாவா, இது கொஞ்சம் எத்தனை தலைமுறைக்கு இந்த மாதிரி நிக்குவதான் என்னோட கேள்வி. இல்ல, இது அந்த பதிவுங்கிறது ஒரு பகுதியில இருந்தாலும் கூட சூழலும் கூட, அதாவது அவங்களுடைய சூழல் உங்களை மாத்தும். இப்ப பட்டினத்தார்லாம் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரனா வாழ்ந்த மனுஷன், அவனுக்கு ஒரே ஒரு சூழல், காதர்ந்த ஊசியும் கடைத்தெருவே வராதுகான்னு சொல்லி சொன்னதோட சரி தூக்கி போட்டு எல்லாத்தையும் போனார்ல, அந்த ஒரு சின்ன ஒரு பறி. அருணகிரிநாதர் மாதிரி மோசமானவர் யாருமே இல்லையா, அப்படியே உடம்பெல்லாம் புழு வச்சு போகுமா. அவ்வளவு மோசமானவருக்கு சும்மா சொல்லாருன்னு சொன்னோன்னா உட்கார்ந்து இருந்தார்ல, அந்த fraction of seconds சூழலும் உங்களை மாத்தும். மகரிஷி போன்றவர்களுமே எப்படி வந்தாங்கிறீங்க, அந்த சூழல் தான் அவர்களை மாற்றிருக்கு. வலுப்பெறுவதற்கு சூழ்நிலையும் ஒரு பெரிய காரணம். இப்போ நல்ல பசங்களா, ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிற குழந்தைகள் கூட மோசமான குழந்தைகளாக போகலாம், அவன் வளர்க்கிற சூழலை பொறுத்து. மோசமான ஒரு சூழல்ல இருக்கிறவன் நல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருமையும் ஒரு நல்ல சூழலுக்கு வந்துட்டான்னா அவன் தானாகவே அதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். அப்ப சூழலும் அதுக்கு ஒரு காரணமாக அமையும். அப்ப தேவை, பழக்கம், சூழ்நிலை, இந்த மூணும் தான் நம்மளுடைய கர்மயத்துல இருக்கக்கூடிய அந்த தேடுதல்களை அதிகப்படுத்துறதுக்கு காரணம். தேவை இருக்கணும். நீங்க தேவை இல்லாம நம்ம தேட மாட்டோம். அப்ப தேவை வரணும், அதை பழக்கப்படுத்தணும், இல்லைன்னா சூழ்நிலை. இந்த சூழல்ங்கிறது ஒரு கர்மாதானுங்கய்யா. அந்த சூழலையும் தேட வைக்கிறதும், இப்போ உங்களுக்கு தேவை வந்தாதான் அந்த சூழ்நிலையை போவீங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும்னு நினைச்சாதான் அதுக்கான இடத்த நீங்க தேடி போவீங்க. அதுக்குண்டான கனெக்ட் எல்லாம் வரும், கனெக்ஷன் எல்லாம் வரும். அப்ப தேவை ஏற்படணும், விருப்பம் இருக்கணும், அந்த தேடுதல் வரணும். அது எல்லா ஜீவராசிகளுக்கும் இயற்பா வராது. கண்டிப்பா கண்டிப்பா. அது எங்க வருது அப்படிங்கிறது அந்த கர்மாவை பொறுத்து, அதோடைய வினைப்பதிவுகளை பொறுத்து மாறும். நன்றியா, திருப்தியான விளக்கங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மாரிமுத்து, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். மாரிமுத்து அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பாஸ்கரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறீங்க. ரொம்ப அற்புதமான விளக்கங்கள், உள்ளுணர்வாக உணர முடிந்தமைக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாருக்கும், தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ அனைவருக்கும் பயமா நல்லா இருந்ததுங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது ஐயா. ஒரே ஒரு வினா என்னிடம் இருக்கிறது. அதாவது என்னன்னா, இப்ப அடிக்கடி ஆலியார்ல போய் நம்ம தவம் பண்ணும்போது, நான் பேராசிரியரா தான் இருக்கேன் 20 years. ஆலியார்ல போய் நம்ம ஆழ்நிலை தவம் பண்ணும்போது, அது மணிமண்டபத்துல ஆகட்டும் இல்ல நம்மளுடைய பயிற்சி கால ஆகட்டும்,
உடம்பு விஸ்தீரமாக அப்படியே பெருசாகி இது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நான் ஃபுல்லா இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு உணர்வு தோன்றுச்சு. நான் பெரிய பேராசிரியர்கிட்ட கேட்டேன். அது வந்து உங்களுக்கு அப்படிதாம்மா, அது விரிவடையுது, மனசு விரிய விரிய அது விடியற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. அதுவும் விஸ்வரூப தரிசனம்ங்கிறது ஒண்ணாங்கயா? ரெண்டும் ஒண்ணுதாம்மா. இப்போ நீங்க வந்து அந்த பெரிய அவ்வளவு தூரத்துக்கு விரிவுபடுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சமும் பெரிய அணுக்களுடைய கூட்டு, விண்துகளுடைய கூட்டு, நானும் விண்துகளுடைய கூட்டுங்கிற அந்த உணர்வு நிலைக்கு வரும்போது அது விரிவு வரும். பல்லெல்லாம் ரொம்ப பெருசான மாதிரி ஆயிடுதுங்க. ஒரு ரூம் மகளத்துக்கான மாதிரி ஆயிடுது. அப்படியே நமக்கு கொஞ்ச நேரத்து வரைக்கும் அது வர முடியலைங்க, திரும்ப கீழே வர முடியல. அதுதான் விஸ்வரூப தரிசனமா இல்ல விஸ்வரூப தரிசனமா வேற எதுவும் இது இருக்காங்க? சரிங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. எனக்கு சின்ன டவுட் கிளியர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக மாரிமுத்தையா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய ஸ்பீச் நல்லா இருக்குது. சொல்லுங்க. இப்ப என்னன்னா, நம்ம அந்த சுத்தவெளி பாவனை ஒன்றே பரவணும் அடைவதற்கு வழின்னு சொன்னீங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சாலுமே அது நடக்குமா? எந்த மாதிரி எண்ணங்களை அது வந்து நம்ம அந்த பாவனை செய்யணும்? எதுக்கு நீங்க ஏதாவது வேண்டுதல் மாதிரி கேக்குறீங்களா? ஆமா. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நீங்க எதை கேட்டாலும் தரும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இதுதானே இறை வார்த்தை. எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். ஆனா அதற்கான விளைவுகளை யார் அனுபவிச்சுக்கணும்? நம்ம தான் வேணும். அவ்வளவுதான். அப்ப நம்ம கேட்கும் போதே கரெக்டா கேட்டணும். சரி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? சூப்பர்மா, நிறைவு பண்ணிக்கலாமா? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே